விசிடி நம்பர் 512 ஜெயநகர் கர்நாடக். முரளி டேட்டு 25/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 13/9/2006. இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது. 25 ஏப்ரல் 1967 ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. நீ இரவெல்லாம் தூங்கி வேஸ்ட் பண்ண. இந்த பாட்டை குழந்தைகள் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. रूहानी बच्चों को रूहानी बाप सावधानी देते हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக அப்பா அலர்ட் பண்றாங்க. अब यह समय गवाने का नहीं है. இப்போ இந்த நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடியதானது இல்ல, வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம் இல்ல. ये समय बहुत भारी कमाई करने का है. இந்த நேரம் ரொம்ப அதிக ஹெவியாக அத சம்பாத்திய பண்ணிக்கிற நேரம் இருக்குது. जैसे जैसे संगम का समय बीतता जाता है, எப்படியெல்லாம் இந்த சங்கம் யுகத்தினோட நேரம் கடந்து போயிட்டு இருக்குதோ वैसे वैसे समय की वैल्यू बढ़ती जाती है. அதே மாதிரி நேரத்தினோட வேல்யூ கூடயும் அதிகமா ஆயிட்டு இருக்குது. तो कमाई करने और कमाई कराने, அதாவது சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறது பிறகு பண்ண வைக்கிறதுக்காக का यही समय है. இதுக்காக நேரம் இதுதான் இருக்குது. बाप आया हुआ है कमाई कराने के लिए. அப்பா வந்திருக்காங்க சம்பாத்தியத்தை பண்ண வைக்கிறதுக்காக. और कमाई भी जिनको जितनी करनी होगी, பிறகு சம்பாத்திய கூடயும் யாருக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குமோ वो तो कर लेंगे. அவங்க பண்ணிக்குவாங்க. यह है अविनाशी ज्ञान रत्नों की झोली भरने की कमाई. இதா இருக்குது அவினாஷி ஞான ரத்னங்களினோட பைய நெருப்பிக்கிற விஷயமா இருக்குது சம்பாத்தியம். और ये कमाई भविष्य के लिए है. பிறகு இந்த ஒரு சம்பாத்தியம் வருங்காலத்துக்காக இருக்குது, वर्तमान जीवन के लिए नहीं है. நிகழ்காலத்துக்காக இல்ல. भक्ति में भक्ति करते हैं, பக்தியில பக்திய செய்றாங்க. भगवान से आस रखते हैं, பகவான் கூட பகவானை எதிர்பார்க்கறாங்க. कि हमें इसी जीवन में प्राप्ति हो जाए. என்னன்னா நமக்கு இந்த வாழ்க்கையிலேயே பிராப்தி ஆகணும்ன்றதுக்காக எதிர்பார்க்கறாங்க. यह तो ज्ञान है. பாபா சொல்றாங்க இது ஞானமா இருக்குது. और ये ज्ञान आत्मा के लिए है. பிறகு இந்த ஞானம் ஆத்மாக்காக இருக்குது. मनुष्य ये नहीं जानते हैं भक्ति शुरू होती है तब மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பக்தி எப்போ ஆரம்பம் ஆகுதோ அப்போ, जब रावण राज्य शुरू होता है. எப்போ ஆரம்பம் ஆகுதுன்னா எப்போ ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஆரம்பம் ஆகுது. फिर ज्ञान मार्ग तब शुरू होता है பிறகு ஞான மார்க்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா जब बाप आकर के राम राज्य स्थापन करते हैं. எப்போ அப்பா வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ அப்போ. क्या என்ன ज्ञान मार्ग कब शुरू होता है? ஞான மார்க்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? जब राम राज्य स्थापन करते हैं. எப்போ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तो राम राज्य स्थापन कर दिया क्या? ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாங்களா? नहीं. இல்லையா? 36 से आए, 36 இருந்து வந்தாங்க. ज्ञान मार्ग नहीं शुरू हुआ. ஞான மார்க்கம் ஸ்டார்ட் ஆகலையா?
शुरू हुआ, ஸ்டார்ட் ஆச்சா? तो रामराज्य स्थापन हो गया। ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சா? यहाँ तो बोला பிறகு இங்க என்ன சொன்னாங்கன்னா, कि रामराज्य स्थापन करते हैं, ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்க, बाप आते हैं रामराज्य स्थापन करते हैं, அப்பா வராங்க, ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. तब ज्ञान मार्ग शुरू होता है। அப்போ ஞான மார்க்கம் ஆரம்பமாகுது. तो रामराज्य तो स्थापन हुआ नहीं है अभी, அப்போ ராமராஜ்யம் அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஸ்தாபனை ஆகல. तो ज्ञान मार्ग स्थापन हो गया क्या? அப்போ ஞான மார்க்கம் ஸ்தாபனை ஆயிடுச்சா? ज्ञान मार्ग की शुरुआत करे ஞான மார்க்கத்தினோட ஆரம்பம்னு சொல்லலாமா? 76 से कहे 76ல இருந்து சொல்லலாமா? रामराज्य स्थापन हो गया, ராமராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சா? शुरू हुआ, ஆரம்பமாச்சா? इसके ऊपर रामराज्य हुआ। யாருக்காக ராமராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சு? राम का राज्य किसके ऊपर शुरू हुआ? ராமராஜ்யம் யாருக்காக ஸ்டார்ட் ஆச்சு? सीता के ऊपर शुरू हुआ? अरे अपनी घरवाली के ऊपर ही राम राज्य स्थापन नहीं हुआ। அரே தன்னோட வீட்டுக்காரி மேலேயே ராமராஜ்ய ஸ்தாபனை ஆகல, तो दुनिया के ऊपर कैसे होगा? அங்கேயே ஸ்டார்ட் ஆகலன்னா மத்தவங்க மேல உலகத்து மேல எப்படி ஆகும்? ये तो सारा ज्ञान उल्टा हो गया क्या? இந்த முழு ஞானம் இங்க தலைகீழாக ஆயிடுச்சா? झूठी बात हो गई क्या? பொய்யான விஷயம் ஆயிடுச்சா? लक्ष्मी नारायण बुद्धि रूपी क्षेत्र में रामराज्य स्थापन हो गया। किस புத்தி ரூபமான க்ஷேத்திரத்துல ராமராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சா? किसके बुद्धि रूपी क्षेत्र में? யாரோட புத்தி ரூபமான க்ஷேத்திரத்துல? लक्ष्मी और नारायण, लक्ष्मी के ऊपर भी லக்ஷ்மி பிறகு நாராயண், லக்ஷ்மி மேல கூடயும் नारायण के बुद्धि रूपी क्षेत्र में रामराज्य स्थापन हो गया। நாராயணனோட புத்தி ரூபமான க்ஷேத்திரத்துல ராமராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சா? हैं? क्योंकि 66 का घोषणा किया। 66 की घोषणा तो थी, 66 கோஷணை இருந்ததுதான். वर्ष में रामराज्य स्थापन हो जाएगा, 10 வருஷத்துக்குள்ள ராமராஜ்ய ஸ்தாபனை ஆயிடும். तो बुद्धि रूपी धरणी हो गई। அப்ப புத்தி ரூபமான பூமி இருக்கும். और राज्य किसका हुआ? பிறகு ராஜ்யம் யாரோடதாச்சு? அரே गलत। अरे नारायण की तो बुद्धि रूपी धरणी है। அரே நாராயணனோடது தானே புத்தி ரூபமான பூமி. राज्य किसका शुरू हो गया? ராஜ்யம் யாரோடது ஸ்தாபனை ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு? हैं? इसके ऊपर யாரு மேல? शरीर के ऊपर राज्य स्थापन हो गया। இந்த சரீரம் மேலேயே ராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சா? नारायण की बुद्धि रूपी धरणी ने நாராயணனோட புத்தி ரூபமான பூமி अपने शरीर के ऊपर राज्य स्थापन कर लिया। தன்னோட சரீரம் மேல ஸ்தாபனை பண்ணிக்கிட்டாங்களா? कहते हैं ईश्वर, சொல்றாங்க ஈஸ்வர். ईश्वर माने ஈஷனா शासन करता, ஆட்சி செய்பவர், माना வர்ணா श्रेष्ठ, சிரேஷ்ட, श्रेष्ठ शासन करता। உயர்ந்த சாசன் கர்த்தா அப்படின்னா ஆட்சி செய்பவர். कौन सी आत्मा है? எந்த ஆத்மா இருக்காங்க? श्रेष्ठ से श्रेष्ठ शासन करने वाली आत्मा कौन सी है? உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆத்மா யாரானாங்க? शिव। சிவன். तो सन 36 में भी शिव ने प्रवेश किया। அப்போ 36ல கூடயும் சிவன் பிரவேசம் செஞ்சாங்க. जिसने प्रवेश किया யாருக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்களோ वो बुद्धि रूपी धरणी हो गई। அது என்ன ஆயிடுச்சுன்னா புத்தி ரூபமான பூமி ஆயிடுச்சு. क्या? என்ன? धरणी को माता कहा जाता है। தரணிக்கு அம்மான்னு சொல்லப்படுகிறாங்க.
और जिसने प्रवेश किया वो पिता हो गया। பிறகு யாருக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்களோ அவங்க அப்பா ஆயிட்டாங்க. लेकिन ये नहीं कहेंगे कि राम राज्य स्थापन हुआ। ஆனா இந்த விஷயத்த சொல்ல முடியாது ராமராஜ ஸ்தாபனா ஆச்சுன்னு. हुआ ஆச்சா? उस समय ये नहीं कहेंगे, फाउंडेशन तो पड़ा। அந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஃபவுண்டேஷன் என்றது ஏற்பட்டதுதான். ज्ञान का बीज तो बोया, ஞானத்தினோட விதை என்றது விதைக்கப்பட்டது. लेकिन रामराज्य स्थापन होता है तब ஆனா ராமராஜ எப்ப ஸ்தாபனா ஆகுதுன்னா जब शिव आकर के मुकर्रर रथ में எப்போ சிவன் வந்து முகர ரதத்துல परिपूर्ण रूप से பரிபூர்ண ரூபத்துல आवेश कर लेता है। பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ जैसे चाहे எப்படி வேணுமோ वैसे चलाए। அப்படி நடத்துவாங்க. நடத்துற போல இருக்கணும். आज में क्यों नहीं चलाया? आज में पूरा ज्ञान ஆரம்பத்துல ஏன் செய்யல? ஆரம்பத்துல முழுமையான ஞானம் बुद्धि में बैठा नहीं புத்தில உட்கார்ல. और अंत में पूरा ज्ञान बुद्धि में பிறகு கடைசில புத்தில முழு ஞானம் बैठ जाता है। உட்கார்ந்துடுது. तो ज्ञान मार्ग तब शुरू होता है जब बाप आकर के राम राज्य स्थापन करते हैं। அப்போ ஞான மார்க்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்போ அப்பா வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ அப்போ. अम्मा नहीं, அம்மா இல்ல, बाप बाप के रूप में आकर के राम राज्य அப்பா அப்பாவினோட ரூபத்துல வந்து ராமராஜ்யம் स्थापन करते हैं। तो ஸ்தாபனை செய்யறாங்க. पहले पहले किसके ऊपर स्थापन करते हैं? அப்போ ஃபர்ஸ்ட் யார் மேல வந்து ஸ்தாபனை செய்யறாங்க? हैं? कौन है माँ? யாரா இருக்காங்க அம்மா? जिसने प्रवेश किया எந்த சரீரத்துல பிரவேசம் செஞ்சிருக்காங்க वही बुद्ध रूपी धरणी माता हो गई। அவங்கதான் புத்தி ரூபமான அந்த தரணி இந்த பூமி அம்மா ஆயிட்டாங்க. ज्ञान है ही नई दुनिया के लिए। ஞானம் புது உலகத்துக்காக தான் இருக்குது. स्थापन होता है राम राज्य, ஸ்தாபனா ஆகுது ராமராஜ்யம். तो वो नई दुनिया बन गई அப்போது புது உலகம் ஆயிடுச்சு. और पुरानी दुनिया பிறகு பழைய உலகம் खलास हो गई। आप हुए मर गई दुनिया। முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உலகமே உங்களுக்காக இறந்து போயிடுச்சு. तो नई दुनिया के लिए ज्ञान होता है। அதாவது புது உலகத்துக்காக ஞானம் இருக்கும். पुरानी दुनिया खलास हुई பழைய உலகம் முடிஞ்சு போயிடுச்சு. तो नई दुनिया பிறகு புது உலகம் शुरू होती है। ஆரம்பமாகுது. भक्ति है पुरानी दुनिया के लिए और ज्ञान है பக்தியா இருக்குது பழைய உலகத்துக்காக. பிறகு ஞானம் नई दुनिया के लिए। புது உலகத்துக்காகன்னு சொல்றாங்க. अभी बाप कहते हैं पहले तो अपने को देही अभिमानी समझना है। இப்ப அப்பா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்னை தேகி அபிமானின்னு சொல்லி நினைச்சுக்கணும். அப்படின்னா ஆத்மா ஆகியிருக்கேன்னு சொல்லி நினைச்சுக்கணும். राम राज्य में जाना है तो क्या करना है? ராமராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? पहले अपने को देही अभिमानी बनाना। ஃபர்ஸ்ட் தன்னை தேகி அபிமானியாக ஆக்கிக்கணும். मैं आत्मा ज्योति बिंदु शरीर विनाशी நான் ஆத்மா ஜோதி பிந்து, சரீரம் வினாஷி. और आत्मा பிறகு ஆத்மா अविनाशी आत्मा। அவினாஷி ஆத்மா இருக்கேன். मनुष्य सब पुराने हो गए, மனிதர்கள் எல்லாருமே பழையவங்க ஆயிட்டாங்க. दुनिया ही पुरानी हो गई। உலகமே பழசாயிடுச்சு. तुम बच्चों की बुद्धि में है குழந்தைகளான உங்களோட புத்தியில இருக்குது. पहले आत्मा है पीछे शरीर है। ஃபர்ஸ்ட் ஆத்மா பிறகு சரீரம்.
पहले आत्मा है कि पीछे शरीर है? ஃபர்ஸ்ட் ஆத்மாவா பிறகு சரீரமா? पहले शरीर है, ஃபர்ஸ்ட் சரீரம். पहले आत्मा। ஃபர்ஸ்ட் சரீரமா ஆத்மாவா? अच्छा, ஃபர்ஸ்ட் ஆத்மாவா? अच्छा, नहीं विनाशी अविनाशी की बात नहीं, पहले कौन है? வினாஷி அவினாஷினோட விஷயம் இல்ல, ஃபர்ஸ்ட் எதுன்னு கேக்குறாங்க. पहले आत्मा है या पहले शरीर है? ஃபர்ஸ்ட் ஆத்மாவா இல்லன்னா சரீரமா? आत्मा। ஆத்மாவா? अच्छा, அச்சா, पेट में जब बच्चा होता है வயிறுக்குள்ள எப்போ குழந்தை இருக்குமோ तो पहले पिंड होता है அப்போ ஃபர்ஸ்ட் பிண்டம் இருக்குமா या पहले आत्मा होती है? இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஆத்மா இருக்குமா? पहले शरीर है कि पहले आत्मा है? ஃபர்ஸ்ட் சரீரமா இல்லன்னா ஆத்மாவா? हैं? नहीं रहता ना, இருக்கிறது இல்லையா? तो पहले कौन हुआ? அப்ப ஃபர்ஸ்ட் யாரானாங்க? पहले आत्मा है कि पहले शरीर है? ஃபர்ஸ்ட் ஆத்மாவா இல்லன்னா சரீரமா? हैं? तो है, लेकिन पहले है कौन? அது என்னமோ இருக்குதா, ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது? आत्मा बाद में प्रवेश करती है, சரி, ஆத்மா பிறகு பிரவேசம் செய்து पहले पहले शरीर होता है, पहले आत्मा होती है, दोनों में से पहले कौन होता है? ஃபர்ஸ்ட் சரீரமா ஆத்மாவா ரெண்டுல எது ஃபர்ஸ்ட்னு கேக்குறாங்க. पहले शरीर होता है, आत्मा बाद में आती है। ஃபர்ஸ்ட் சரீரம் இருக்குமா, ஆத்மா பிறகு வருதா? हाँ, 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 ये आत्मा हाँ, दूसरा शरीर से 5 साल 5 महीने के काम कर रहे हैं, उसी तरीके से ये पिंड तैयार होता है। हाँ, आत्मा पहले इसलिए பாபா சொல்றாங்க, ஆமா ஆத்மா ஃபர்ஸ்ட் ஏன்னா कि आत्मा अगर पहले अपने स्वभाव संस्कार के आधार पर ஆத்மா ஃபர்ஸ்ட் தன்னோட சுபாவ சம்ஸ்காரத்தினோட ஆதாரப்படி अपना वातावरण तैयार न करे, தன்னோட வாத்தாவரணத்தை எப்ப வரைக்கும் ரெடி செய்யாதோ, अपना वो क्या नाम, नहीं, अपना संस्कारों का विलय तैयार न करे, தன்னோட சம்ஸ்காரத்தினோட வலயத்தை ரெடி செய்யாதோ, तब तक वो पिंड तैयार அப்ப வரைக்கும் அந்த பிண்டம் ரெடி नहीं हो सकता। ஆகாது, ஆக முடியாது. पिंड तैयार होता है, कोई नटका पैदा होता है, कोई के कान अंदर होते हैं, பாபா சொல்றாங்க அந்த பிண்டம் ரெடி இருக்கும், ரெடி ஆகுது. சிலர் எப்படின்னா சிலரோட மூக்கு சரியாக இருக்காது, காது உள்ள இருக்கும், कोई को हाथ नहीं होते, कोई को पाँव नहीं होते, आँख नहीं होती, अंधा पैदा होता है। சிலருக்கு கண் இருக்காது, குருடராக இருப்பாங்க, கை இருக்காது. तो पिंड तैयार पहले हुआ? அப்போ அந்த பிண்டம் ஃபர்ஸ்ட் ரெடி ஆச்சு இல்லையா? हुआ तो, ஆச்சுதான், लेकिन तैयार किया किसने? ஆனா யார் ரெடி பண்ணாங்க? आत्मा अपने संस्कारों के अनुसार शरीर को निर्माण करने वाली है। ஆத்மா தன்னோட சம்ஸ்காரத்தினோட ஆதாரப்படி சரீரத்தை ரெடி பண்ணக்கூடியதா இருக்குது. आत्मा रचयिता और शरीर ஆத்மா படைப்பவரா இருக்குது, பிறகு சரீரம் रचना। படைப்பா இருக்கு. तो पहले आत्मा है, पीछे शरीर है। அதாவது ஃபர்ஸ்ட் ஆத்மா இருக்குது, பிறகு சரீரமா இருக்கு. परंतु ड्रामा प्लान अनुसार ஆனா டிராமா பிளான் அனுசாரமாக उल्टा समझ लेते हैं। தலைகீழாக புரிஞ்சுக்கிறாங்க. क्या என்ன? ये शरीर पहले है और आत्मा? ஃபர்ஸ்ட் சரீரம் பிறகு ஆத்மா. आत्मा का पता ही नहीं होता, ஆத்மா பற்றி தெரியறதே இல்ல. समझते हैं पहले हम देह है, என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேகம் இருக்கோம், फिर हम देही। பிறகு நம்ம தேகியா இருக்கோம். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, ये देह तो विनाशी है, இந்த தேகம் வினாஷியா இருக்கு, आज है
இன்னைக்கு இருக்குது, कल नहीं रहेगी। நாளைக்கு இருக்காது. और आत्मा तो பிறகு ஆத்மா अविनाशी है। அவிநாஷியா இருக்கு. इस आत्मा को तो तुम समझ गए। இந்த ஆத்மா பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. संस्कार சன்ஸ்காரம் आत्मा में रहते हैं, ஆத்மாக்குள்ள இருக்கும். शरीर में संस्कार नहीं रहते। சரீரத்துக்குள்ள சன்ஸ்காரம் இருக்கிறது இல்ல. देह में संस्कार रहते हैं। தேகத்துக்குள்ள சன்ஸ்காரம் இருக்கும். अगर रहते होते ஒருவேளை இருந்திருந்தா तो सब चली जाती। அப்போ எல்லாருமே போயிருப்பாங்க. आत्मा ही साथ में अच्छे बुरे संस्कार लेकर के आती है। ஆத்மா தான் கூட என்னென்ன நல்லது கெட்ட சன்ஸ்காரத்தை எடுத்துன்னு வருது. तो संस्कारों के अनुसार அதாவது சன்ஸ்காரத்தினோட அனுசாரமாக उनका जो वातावरण तैयार होता है, அவங்களோட வாத்தாவரணம் என்ன ரெடி ஆகுது, जो वाइब्रेशन बनते हैं आत्मा के, ஆத்மாவினோட வைப்ரேஷன்ஸ் என்ன உருவாகுதோ स्वभाव संस्कार के आधार पर சுபாவ சன்ஸ்காரத்தினோட ஆதாரப்படி उनसे शरीर बनता है। அது மூலமாக சரீரம் உருவாகுது. शरीर की पिंड की रचना होती है। சரீரத்தினோட பிண்டத்தினோட படைப்பென்றது ஏற்படுது. तो அப்போ आत्मा अपने बुरे और अच्छे संस्कार அப்ப ஆத்மா தன்னோட கெட்டது பிறகு நல்ல சன்ஸ்காரம் ले जाती है। எடுத்துன்னு போகுது. उनके अनुसार शरीर की रचना हो जाती है। அதுக்கு அனுசாரமாக சரீரத்தினோட படைப்பு ஆயிடுது. रावण राज्य में तुम्हारे संस्कार आसुरी बन जाते हैं। ராவண ராஜ்யத்துல உங்களோட சன்ஸ்காரம் ஆசுரி ஆயிடுது. क्यों? ஏன்? रावण राज्य में तुम्हारे संस्कार आसुरी बन जाते हैं ராவண ராஜ்யத்துல உங்களோட சன்ஸ்காரம் ஆசுரி ஆயிடுது. और राम राज्य में तुम्हारे संस्कार பிறகு ராமராஜ்யத்துல உங்களோட சன்ஸ்காரம் दैवी रहते हैं। தெய்வீகமானதாக இருக்கும். इसका कारण क्या है? இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. हैं? क्या संस्कार? என்ன சன்ஸ்காரம்? हाँ, वहाँ जो हमको जैसे सत्युग त्रेता में जन्म होता है, அங்க நமக்கு எப்படி சத்யுக திரேதால ஜென்மம் கிடைக்குதோ तो पूर्व जन्म के संस्कारों के अनुसार அப்போ கடந்த ஜென்மத்தினோட சன்ஸ்காரத்தினோட அனுசாரமாக वहाँ भी तो अपने संस्कारों के आधार पर ही पिंड तैयार होता होगा। அங்க கூடயும் தன்னோட சன்ஸ்காரத்தினோட ஆதாரப்படி தான் பிண்ட ரெடி ஆயிருக்கும் ஆகும். लेकिन वो पिंड ஆனா அந்த பிண்டம் दैवी पिंड तैयार होता है। தெய்வீகமான பிண்டம் ரெடி ஆகுது. आसुरी पिंड ஆசுரி பிண்டம் नहीं बनता। ஆகிறது இல்ல. और यहाँ द्वापर कलयुग में रावण राज्य में பிறகு இங்க துவாபர கலியுகத்துல ராவண ராஜ்யத்துல आसुरी पिंड बनता है। ஆசுரி பிண்டம் ரெடி ஆகுது. क्यों बना? ஏன் ஆகுது? ஏன் ஆச்சு? त्रेता के अंत में एक ऐसे परिवर्तन क्यों हुआ திரேதா யுகத்தினோட கடைசியில ஏன் இப்படி பரிவர்த்தனை ஆச்சு? कि आसुरी पिंड बन गया? ஆசுரி பிண்டம் ரெடி ஆயிடுச்சு. जो पिंड की रचना होती है அந்த பிண்டத்தினோட படைப்பு என்ன ஆகுதோ वो काहे से होती है? அது எதனால ஆகுது? वो भ्रष्ट इंद्रियों के அது என்னன்னா தாழ்ந்த இந்திரியங்களினோட आचरण से होती है। செயல்கள் மூலமாக ஆகுது. और सत्युग त्रेता में பிறகு சத்யுக திரேதால श्रेष्ठ इंद्रियों के आचरण से होती है। சிரேஷ்ட இந்திரியங்களினோட ஆச்சரண மூலமாக ஆகுது. तो संग का रंग लगता है। அப்போ சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. आसुरी संस्कार भर जाते हैं। ஆசுரி சன்ஸ்காரம் நிறைஞ்சிடுது.
फिर आसुरी संस्कारों को दैवी बनाने के लिए बाप को आना पड़ता है। பிறகு ஆசுரி சம்ஸ்காரங்களை தெய்வீகமானதாக ஆக்குறதுக்காக அப்பாக்கு வர வேண்டியதாக இருக்கும். रावण आता है तो भ्रष्ट संस्कार बनाता है, ராவணன் வரான், அப்போ தாழ்ட சம்ஸ்காரமாக உருவாக்கிக்கிறான். और राम आते हैं பிறகு ராமர் வராங்க, तो श्रेष्ठ संस्कार बनाते हैं। அப்போ உயர்ந்த சம்ஸ்காரங்களாக ஆக்குறாங்க. ये सारी रचना இந்த முழு படைப்பு उस एक रचयिता की है। அந்த ஒரு படைப்பவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோடதா இருக்கு. क्या कौन என்ன सी सारी रचना? எந்த முழு படைப்பு? दैवी रचना हो தெய்வீகமான படைப்பா இருக்கலாம், और चाहे இல்லன்னா आसुरी रचना हो, ஆசுரி படைப்பா இருக்கலாம். दोनों प्रकार की रचना का बाप कौन हुआ? அதுக்கு ரெண்டு விதமான படைப்புக்கு அப்பா யாரானாங்க? हुँ? एक बाप। ஒரு அப்பா ஆனாங்க. कैसे, कब से? இது எப்படி, எப்போலிருந்து? सच्ची को आदि से சத்தியுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து दैवी रचना का बाप। தெய்வீகமான படைப்புக்கு அப்பா. ऐसा पत्ता कृष्ण बच्चा पैदा हुआ देवता, ஃபர்ஸ்ட் இல்ல கிருஷ்ண குழந்தை ஜென்ம எடுத்துக்கிட்டாங்க தேவதா. और द्वापर से பிறகு துவாபர் யுகத்திலிருந்து इब्राहिम तो आया, இப்ராஹிம் வந்தாங்க தான். लेकिन इब्राहिम ने आकर के तो विविचारी दृष्टि बनाई, ஆனா இப்ராஹிம் வந்து வெபிச்சாரி திருஷ்டிய ஏற்படுத்தினாங்க, वृत्ति बनाई, விருத்திய உருவாக்குனாங்க. लेकिन भ्रष्ट इंद्रियों से आचरण कब से शुरू हुआ? ஆனா தாழ்ந்த இந்திரியங்கள் மூலமாக செயல்கள் செய்யறது எப்போலிருந்து ஆரம்பமாச்சு? कुरान में लिखा है, குரான்ல எழுதப்பட்டிருக்குது. कि आदम और हवा ஆதம் பிறகு ஹவ்வா जन्नत में भेजे गए। அவங்கள उनसे ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டது. कहा गया कि बाड़ी का फल नहीं खाना, அவங்களுக்கு சொல்லப்பட்டது பாடியினோட பழத்தை சாப்பிடாதீங்க. कई जन्मों तक उन्हें याद रहा, बाद में भूल गए। அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு இருந்தது, பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மறந்துட்டாங்க. जब भूल गए और उन्होंने वो फल खाया எப்ப மறந்துட்டாங்க, பிறகு அவங்க எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, तो नरक में गिर गए। அப்போ நரக்கத்துல விழுந்துட்டாங்க. तो शुरुआत कहाँ से हुई? அப்போ ஆரம்பம் என்றது எங்கிருந்து ஆச்சு? द्वापर से। द्वैतवादी युग जब शुरू हुआ, துவாபர யுகத்திலிருந்து. இரட்டைவாதி யுகம் என்றது எப்போலிருந்து ஸ்டார்ட் ஆச்சோ, इब्राहिम आया இப்ராஹிம் வந்தாங்க. और उसने द्वैत मत चलाया, பிறகு அவங்க எப்போ இந்த இரட்டைவாதி டைரக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. और वहीं से பிறகு அங்கிருந்துதான் शुरू हो गया। அங்கிருந்துதான் வீழ்ச்சி என்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. जो देवताएं होते हैं இப்ப தேவதைகள் யார் இருப்பாங்களோ वो कोई की बात जल्दी मान भी जाते हैं। அவங்க மத்தவங்களோட பேச்சு சீக்கிரமாக கேட்கவும் செஞ்சிடுறாங்க. क्या? என்ன, जो आसुरी स्वभाव होता है हेकड़ी होता है, இப்ப யாரு ஆசுரி சுபாவம் இருக்கோ இல்லையா, அவங்க ரொம்ப और दैवी स्वभाव एक ने कही तो दूसरे ने मानी। எப்படின்னா அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட பேச்சுகளை கேக்குறது இல்ல. ஆனா தெய்வீகமான சுபாவம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் அதை ஏத்துக்குவாங்க. तो सहज सहज दूसरे की बात मान लेते हैं। அப்போ சகஜமாக மத்தவங்களோட பேச்ச கேட்டுடுறாங்க, ஏத்துக்கிறாங்க. इसलिए मुसलमान हिंदुओं को அதனாலதான் முஸ்லிம்ஸ் இந்துஸ் काफिर कहते हैं। காஃபிர்னு சொல்றாங்க. उनकी बुद्धि इधर उधर फिरती रहती है, ஏன்னா அவங்களோட புத்தி இங்க அங்க அலைஞ்சிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. कहाँ कहाँ फिरती रहती है। எங்க எல்லாமே அலைஞ்சிட்டு இருக்குது. अभी तो बाप आया हुआ है,
இப்போ அப்பா வந்திருக்காங்க. बाप आते हैं जो 63 जन्म के संस्कार हैं वो एकदम அப்ப அப்பா எப்ப வராங்களோ அப்போ 63 ஜென்மங்களினோட சம்ஸ்காரம் அது ஒரே டைம்ல सुधरते हैं। அது ஒண்ணு அது சேஞ்ச் ஆகுறது இல்ல. यहाँ क्या होता है, இங்க என்ன ஆகுது, यहाँ शूटिंग होने लग पड़ती है। இங்க ஷூட்டிங் ஆகுறதுக்காக ஆரம்பம் ஆயிடுது. शूटिंग होती है ஷூட்டிங் ஆகுதுன்னா तो शूटिंग पीरियड में जितना अपनी मनमत पर ஷூட்டிங் பீரியட்ல எந்த அளவுக்கு தன்னோட மன்மத் அப்படின்னா தன்னோட மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட டைரக்ஷன் और मनुष्य की मत पर चलते हैं, பிறகு மனிதர்களினோட டைரக்ஷனை ஃபாலோ செய்றீங்க, उतना அந்த அளவுக்கு आसुरी राज्य के संस्कार बनाते हैं। ஆசுரி ராஜ்யத்தினோட சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கிறீங்க. और जितना जितना श्रीमत पर चलते हैं उतना பிறகு எந்த அளவுக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்றீங்களோ அந்த அளவுக்கு दैवी राज्य के संस्कार बनते हैं। தெய்வீகமான ராஜ்யத்தினோட சம்ஸ்காரம் உருவாகுது. तो बताया அப்போ சொன்னாங்க, ये सारी रचना இந்த முழு படைப்பு चाहे आसुरी हो இப்போ ஆசுரியா இருக்கலாம், और चाहे दैवी हो, இல்லன்னா தெய்வீகமானதா இருக்கலாம். उस एक रचयिता की रचना है। அந்த ஒரு படைப்பவர்களினோட படைப்பா இருக்கு. कौन हुआ वो एक रचयिता? யாரானாங்க அந்த ஒரு படைப்பு? शिव रचयिता है। அந்த ஒரு படைப்பவர் யாரா இருக்காங்க? சிவன் படைப்பவரா இருக்காங்களா? हाँ, शिव बाबा वो रचयिता हो गया। अच्छा, சிவ பாபா அவங்க படைப்பவர் ஆனாங்க. शिव बाबा तो रचयिता है, சிவ பாபா படைப்பவரா இருக்காங்க தான். तो वो स्वर्ग का रचयिता है या नरक का रचयिता कहेंगे? அப்ப அவங்கள ஸ்வர்கத்தினோட படைப்பவர்னு சொல்வாங்களா இல்லன்னா நரகத்தினோட படைப்பவர்னு சொல்வாங்களா? तो ये बात तो गलत है। அப்போ இந்த விஷயம் தவறாச்சு. सारी रचना उस एक रचयिता की है। முழு படைப்பு அந்த ஒரு படைப்பவரினோடதுன்னு சொல்றது தவறாயிடுச்சு. राम बाप के लिए हाँ, राम वाली आत्मा जो है ஆமா, ராம்பாலி ஆத்மா என்ன இருக்காங்களோ वो उतरती कला के भी அவங்க இறங்கும் கலைக்கு கூடயும் और चढ़ती कला के भी பிறகு ஏறுங்கலைக்கு கூடயும் जिम्मेदार है। பொறுப்பாளரா இருக்காங்க. अगर बाप शिव ने जो बात कही ஒருவேளை அப்பா சிவன் என்ன பேச்ச சொல்லிருக்காங்களோ और तुरंत की तुरंत अगर मान ली जाए பிறகு உடனடியே அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டோம்னா और कभी उस पर हिलना डुलना न हो பிறகு எப்பவுமே அதுல ஷேக் ஆகுற விஷயம்ன்றது இருக்கவே இருக்கிறது இல்லைன்னா तो कौन सी सृष्टि बनेगी? அப்போ எந்த சிருஷ்டி உருவாகும்? दैवी सृष्टि बनेगी। தெய்வீகமான சிருஷ்டி உருவாகும்னு சொல்றாங்க. लेकिन 63 जन्मों के संस्कार पक्के होने की वजह से ஆனா 63 ஜென்மங்களினோட சம்ஸ்காரம் பக்கா இருக்கிற காரணத்தினால क्या परिवर्तन हो जाता है என்ன பரிவர்த்தனை ஆயிடுது? कि वो संस्कार அந்த ஒரு சம்ஸ்காரம் इतने जटिल हो जाते हैं कि वो எந்த அளவுக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆயிடுதுன்னா அது हटते नहीं। அது போகிறது இல்ல. माना हथेली पर आम नहीं जमाया जाता। அப்படின்னா ஒரே டைம்ல ஒரே அப்படின்னா சீக்கிரமாக ஏதாவது விஷயத்தை அடையலான்றா அது ஆகாது. अभ्यास करना पड़ता है। அதுக்கு பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். किस बात का? எந்த விஷயத்துக்கான பயிற்சி? एक की याद में टिकने का ஒருத்தரோட நினைவுல நிலைக்கிறதுக்காக और अनेकों को பிறகு நிறைய பேரை भुलाने का। மறக்கிறதுக்கானது. जिस एक रचयिता की ये सारी रचना है இப்போ ஒரு படைப்பவரினோட முழு படைப்பெண்ணா இருக்குது. उनको सभी फादर कहते हैं। அவங்களுக்கு எல்லாருமே ஃபாதர்ன்னு சொல்றாங்க.
कौन सा फादर? எந்த ஃபாதரு? रचयिता और रचना की जहाँ बात आएगी तो फादर कौन सा होगा? படைப்பவர் பிறகு படைப்பினோட விஷயம் எங்க வருதோ அங்க ஃபாதர் யார் ஆனாங்க? एक तो है आत्माओं का फादर। ஒருத்தரா இருக்காங்க ஆத்மாக்களுக்கு ஃபாதர். आत्माएं तो रची नहीं जाती। ஆத்மாக்கள் ஒண்ணு படைக்க வைக்கிறது இல்ல அவங்கள. तो उसके रचयिता होने का அப்ப அவங்க படைப்பவர் ஆகிற விஷயம் सवाल ही नहीं। அதோட क्वेश्चனே இல்ல। दूसरा है मनुष्य सृष्टि का फादर। இன்னொருத்தரா இருக்காங்க மனித சிருஷ்டிக்கு அப்பா. मनुष्य रचे जाते हैं। மனிதர்களை படைக்கப்படுகிறது। मनुष्य अच्छे संस्कार बनते हैं तो देवता। மனிதர்களோட சம்ஸ்காரம் நல்லதாக ஆயிருக்குன்னா அவங்க தேவதைகள்। और बुरे संस्कार बनते हैं பிறகு எப்போ கெட்ட சம்ஸ்காரம் ஆகுதோ तो असुर बन जाते हैं। அசுரர்களாயிடுறாங்க। तो मनुष्यों की रचना அதாவது மனிதர்களோட படைப்பு चाहे देवताई रचना के रूप में हो और चाहे இப்போ தேவதாய் ரூபத்துல படைப்பா இருக்கலாம், இல்லன்னா आसुरी रचना के रूप में हो। ஆசுரி ரச்சனா என்னோட ரூபத்துல இருக்கலாம்। उनका मूल बीज कौन बनता है? அவங்களுக்கு மூலமான விதை யார் ஆகுறாங்க? प्रजापिता। பிரஜாபிதா। जैसे लौकिक बाप को भी फादर ही कहा जाता है। எப்படி லௌகிக அப்பாக்கு கூடயும் ஃபாதர் தான் சொல்வாங்க। उस प्रजापिता को भी அந்த பிரஜாபிதாக்கு क्या கூடயும் कहते हैं? என்னன்னு சொல்வாங்க? फादर कहा जाता है। ஃபாதர்னு சொல்லப்படுறாங்க। बाबा और मम्मा ये दोनों अक्षर हैं बहुत मीठे। பாபா பிறகு மம்மா இந்த ரெண்டு வார்த்தைகள் கூடயும் ரொம்ப இனிமையானதா இருக்குது। रचयिता तो पहले बाप को ही कहेंगे। படைப்பவர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்பாக்கு தான் சொல்வாங்க। माँ को तो रचयिता नहीं कहेंगे। அம்மாக்கு படைப்பவர்னு சொல்றது இல்ல। वो पहले माँ को अडॉप्ट करते हैं। அவங்க ஃபர்ஸ்ட் அம்மாவை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க। कौन? बाप। அப்பா। फिर रचना रचते हैं। பிறகு படைப்ப படைக்கிறாங்க। तो पहली रचना कौन हुई? அப்போ ஃபர்ஸ்ட் படைப்பு யாரானாங்க? माँ पहली रचना हुई। அம்மா ஃபர்ஸ்ட் படைப்பானாங்க। और फिर பிறகு जो बच्चा पैदा होता है குழந்தை என்ன ஜென்மம் எடுத்துக்கிறாங்களோ उसमें बाप की भी सारी ताकत जाती। அவங்களுக்குள்ள அப்பாவோட சக்தி கூடயும் முழு சக்தி போகுது। जीवन भर की प्योरिटी की முழு வாழ்க்கையினோட பியூரிட்டி இது। और माँ की भी பிறகு அம்மாவோடது கூடயும் प्योरिटी की सारी ताकत जाती। பியூரிட்டினோட முழு சக்தி போகுது। तो पहली रचना भले माँ है அதாவது ஃபர்ஸ்ட் படைப்பு பலே அம்மா ஆயிருக்கலாம், लेकिन पावरफुल रचना ஆனா பவர்ஃபுல்லான படைப்பு कौन बनता है? யார் ஆகுறாங்க? बच्चा बनता है। குழந்தை ஆகுறாங்க। कृष्ण बच्चा हो या कोई भी बच्चा हो, கிருஷ்ண குழந்தை ஆயிருக்கலாம், இல்லன்னா எந்த குழந்தை வேணாலும் ஆயிருக்கலாம்। इसलिए वर्षा बच्चे को दिया जाता है। அதனாலதான் படைப்பு குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது। அப்படின்னா அந்த சொத்து படைப்பில்ல, சொத்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது। भारत की परंपरा में பாரத்தினோட பரம்பரையில माँ को वर्षा नहीं दिया जाता। तो वो बाप पहले माँ को अडॉप्ट करते हैं, फिर रचना रचते हैं। அந்த அப்பா என்ன செய்யறாங்கன்னா அம்மாவை படைக்கிறாங்க, பிறகு சொத்தை கொடுக்கறாங்க। वेद का बाप भी कहते हैं। जो वेद का आत्माओं का बाप है वो भी कहते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவும் சொல்றாங்க। இந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா அவங்களும் சொல்றாங்க, मैं आकर के इनमें प्रवेश करता हूँ। நான் வந்து இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறேன்। इनमें யாருக்குள்ள? इन माता पिता में, इनमें இந்த அம்மா அப்பாக்குள்ள, रामकृष्ण में, ராமகிருஷ்ணனுக்குள்ள इनमें प्रवेश करता हूँ। இவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறேன்। तो इनका नाम बाला है। அப்போ இவங்களோட பேரு பிரசித்தமாக இருக்கு। इनका யாரோடது? सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाने वाली जो भी आत्माएं हैं
சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல பாட் செய்யக்கூடிய யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்க, उनमें नाम बाला किसका है? அவங்கள பேரு யாரோடது பிரசித்தமாக இருக்கு? राम और कृष्ण का। ராமர் பிறகு கிருஷ்ணனோடது. कहते भी हैं भागीरथ, சொல்லவும் செய்றாங்க பாகீரத், भाग्यशाली रथ। பாகியசாலி ரத்தம். मनुष्य का ही चित्र दिखाते हैं। மனிதனோட சித்திரத்தை தான் காமிக்கிறாங்க. ऐसे तो 10 अवतार कह दिए, அப்படி பார்த்தோம்னா 10 அவதாரம்னு சொல்லிட்டாங்க. 24 अवतार कह दिए हैं। 24 அவதாரங்கள்னு சொல்லிட்டாங்க. लेकिन ஆனா मैं मनुष्य तन में आता हूँ, நான் மனிதனோட சரீரத்துல வரேன், जानवरों में वास्तव में प्रवेश नहीं करता हूँ, इसलिए मनुष्य का चित्र दिखाते हैं। இந்த விலங்குகளுக்குள்ள பிரவேசம் செய்யறதில்ல, அதனாலதான் வாஸ்தவத்துல மனிதனோட சரீரத்தை காமிக்கிறாங்க. कोई बैल आदि तो नहीं है। எருது இதெல்லாம் எதுவுமே இல்ல தானே? क्या? मैं बैल में प्रवेश नहीं करता हूँ। நான் எருதுக்குள்ள பிரவேசம் செய்யறதில்ல. इसमें आता हूँ யாருக்குள்ள வரேன்? मनन चिंतन मंथन करने वाले மனன் சிந்தன மந்தன செய்யக்கூடிய मनुष्य में आता हूँ। மனிதனுக்குள்ள வரேன். भागीरथ பாகீரதம் मनुष्य का ही तन है। மனிதனோட சரீரம் தான் இருக்கு. भागीरथ कोई बैल का तन या कोई जानवर आदि का तन பாகீரத்து பாபா சொல்றாங்க எருது இல்லன்னா कच्छ मच्छ अवतार का तन नहीं है। எருது இல்லன்னா மீன் முதலைனோட அவதாரம் இல்ல. उसको भाग्यशाली रथ कहेंगे। அதுக்கு பாக்கியசாலி ரத்தம்னு சொல்வாங்களா? कच्छ मच्छ अवतार को या बैल को எருது இல்லன்னா இந்த மீனினோட அவதாரம் என்ன இருக்குதோ அதுக்கு रथ कहेंगे। அதுக்கு பாகீரதன் சொல்வாங்களா? பாக்கியசாலி ரத்தம்னு சொல்வாங்களா? அதாவது பாபா சொல்றாங்க பாகீரதன் சொல்றாங்களான்னு சொல்றாங்க பாபா. बाप ही आकर बच्चों को अपना परिचय देते हैं। அப்பாதான் வந்து குழந்தைகளுக்கு தன்னோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. तुम हमेशा कहो நீங்க எப்பவுமே சொல்லுங்க कि हम बाप दादा के पास जाते हैं। நாங்க பாப் தாதா கிட்ட போகிறோம். उसके पास யார்கிட்ட? बाप दादा के पास। பாப் தாதா கிட்ட. अगर सिर्फ बाप कहेंगे ஒருவேளை வெறும் அப்பான்னு சொன்னோம்னா तो वो निराकार हो जाता அப்ப அவங்க நிராகார ஆயிடுறாங்க. है। हाँ, तो हमेशा कहो हम बाप दादा के पास जाते हैं। அதாவது எப்பவுமே சொல்லுங்க நாங்க பாப் தாதா கிட்ட போகிறோம். सिर्फ बाप के पास नहीं, வெறும் பாப் தாதா இல்ல, निराकार बाप के पास तो तब जा सकते हैं நிராகார் அப்பா கிட்ட எப்போ போகலான்னா போக முடியும்னா निराकार बाप के पास तो तब जा सकते हैं जब நிராகார் அப்பா கிட்ட எப்போ போக முடியும்னா எப்போ? हैं? हाँ, जब शरीर छोड़ दे, எப்போ சரீரத்தை விட்டுடுவீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. जब देह का भान छोड़ दे அதாவது எப்போ தேகத்தனோட அபிமானத்தை விட்டுடுவீங்களோ तो हम किसके नजदीक हुए? அப்ப நம்ம யாருக்கு கிட்ட ஆனோ? बाप निराकार के नजदीक हुए। और அப்பா நிராகாருக்கு கிட்ட ஆனோ. जब तक देह भान नहीं छोड़ा है எப்ப வரைக்கும் தேகாபிமானத்தை விடலையோ तब तक किसके पास जाते हैं? அப்ப வரைக்கும் யாருக்கிட்ட போகிறோம்? बाप और दादा के पास। அப்பா பிறகு தாதா கிட்ட போகிறோம். ऐसे तो कोई भी जा नहीं सकते। இப்படி யாரால கூடயும் போகவே முடியாது. बिना शरीर छोड़े சரீரம் இல்லாம சரீர விடாம யாரால கூடயும் போகவே முடியாது. बिना देह का भान छोड़े இப்போ தேகத்தினோட அபிமானத்தை விடாம निराकार बाप के पास कोई நிராகார் அப்பா கிட்ட யாருமே जा नहीं सकते हैं। போக முடியாது.
जब शरीर छोड़े, எப்போ சரீரத்தை விடுவீங்களோ, देहभान छोड़े, தேகாபிமானத்தை விடுவீங்களோ, तो भागे। அப்போ ஓடி போகலாம். इसका मतलब இதுக்கு அர்த்தம் है अभी तक இப்ப வரைக்கும் निराकार बाप के पास நிராகார அப்பா கிட்ட कोई पहुँचे ही नहीं। யாருமே போய் சேரல. और बाप कहाँ का वासी है? परम धाम का वासी। அப்ப அப்பா எங்க வசிக்க கூடியவங்க இருக்காங்க? பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க இருக்காங்க. तो परम धाम वासी अभी कोई हुए ही नहीं। அதாவது பரந்தாம்பாசி யாருமே இப்போ ஆகவே இல்ல. है ஆகவே இல்லையா? परम धाम वासी कोई हुए नहीं। பரந்தாம் மத்ல வசிக்க கூடியவங்க யாருமே ஆகல. सब साकार दुनिया के वासी है। எல்லாருமே சாக்கார் உலகத்துல வசிக்க கூடியவங்க இருக்காங்க. जो भी ब्राह्मण बच्चे हैं सब कहाँ के वासी है? யாரெல்லாம் பிராமண குழந்தைகள் இருக்காங்களோ எல்லாருமே எங்க வசிக்க கூடியவங்க இருக்கீங்க? साकार दुनिया के वासी। சாக்கார் உலகத்துல வசிக்க கூடியவங்க இருக்கீங்க. अच्छा அச்சா, देवान कब छोड़ेंगे फिर? தேகாபிமானத்தை எப்ப விடுவீங்க? हैं? देवान तब छूटेगा தேகாபிமானம் என்றது எப்ப போகும்னா, जब साक्षात मौत सामने खड़ा हुआ है। எப்போ சாக்ஷாத் இந்த மரணம் என்றது முன்னாடி நின்னுக்கணும், அப்போதான். आखिरी तो கடைசியில परमधाम वासी तो बनना है ना, பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்களாக ஆகணும் இல்லையா? कि नहीं बनना है? இல்லன்னா ஆகக்கூடாதா? जो बाप के बच्चे हैं पूरे 84 जन्म लेने वाले, யாரு அப்பாவோட குழந்தைகள் இருக்காங்களோ முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க, और शरीर को कंचन काया बनाने वाले, பிறகு சரீரத்தை கஞ்சன் காயாக ஆக்கக்கூடியவங்க 4.5 लाख। 4 லட்சம். उनको तो पहले पहले बाप के पास पहुंचना है ना। அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட போய் சேரணும் இல்லையா? नई सृष्टि रची जाएगी புது சிருஷ்டி உருவாக்கப்படும். तो निराकारी बनेंगे, அப்போ நிராகாரி எப்போ ஆகுவீங்களோ, फिर साकारी बनेंगे। நிராகாரி ஃபர்ஸ்ட் ஆகுறது, பிறகு சாக்காரி ஆகுவீங்க. तो निराकारी बनने के लिए कहाँ पहुँचना पड़े? அப்போ நிராகாரி ஆகிறதுக்காக எங்க போய் சேர வேண்டியதாக இருக்கும்? हैं? देहभान छोड़ देहभान छोड़ करके निराकारी बनना पड़े। தேகாபிமானத்தை விட்டு நிராகாரி ஆக வேண்டியதாக இருக்கும். पहुँचेंगे कहाँ? எங்க போய் சேருவீங்க? हैं? बाप के पास कहाँ पहुँचेंगे? அப்பா கிட்ட எங்க போய் சேருவீங்க? माउंट आबू पहुँचेंगे। மவுண்ட் ஆபு போய் சேருவீங்களா? तो क्या शरीर छोड़ के पहुँचेंगे? என்ன சரீரத்தை விட்டு போய் சேருவீங்களா? हैं? परमधाम ये सृष्टि में उतार लेंगे। யாரோ சொல்றாங்க பரந்தாமத்தை இந்த சிருஷ்டிக்கு எரிக்கிடுவோன்னு. उतार लेंगे, लेकिन சரி, எரிக்குவீங்க. हम पहुँचेंगे कब वहाँ? ஆனா நம்ம எப்போ போய் அங்க போய் சேருவோம்? हैं? बुलावा आएगा, இது அழைப்பு வருமா? ये शरीर छोड़ के आ जाओ। சரீரத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்களா? चीफ जस्टिस को बुलावेंगे, हैं? चीफ जस्टिस को चीफ जस्टिस को बुलावेंगे, சீஃப் ஜஸ்டிஸ கூப்பிடுவீங்க. तब फरिश्ता बनेंगे। அப்ப ஃபரிஸ்தா ஆகுவீங்க. तब देह और देह के संबंधों से रिश्ते அப்போ தேக பிறகு தேகத்தினோட உறவுகள் கூட, அந்த கனெக்ஷன் அப்படின்னா உறவுன்றது टूटेंगे। கட் ஆகும். तो शरीर छोड़े तो भागे, அதாவது பாபா சொல்றாங்க சரீரம் எப்போ விடுவீங்களோ அப்போ ஓடுவீங்க. ऐसे तो कोई जा नहीं सकते, அப்படியே யாரால கூடயும் போக முடியாது. क्योंकि आत्मा तमो प्रधान बन गई है। ஏன்னா ஆத்மா தமோ பிரதானம் ஆயிடுச்சு. इसलिए कोई भी वापस परम धाम में
அதனாலதான் யாருமே திரும்பி பரந்தாமத்துக்கு जा नहीं सकते। போக முடியாது. आबू अब्बा के घर में कब जा सकते हैं? அபு அப்பாவோட வீட்டுக்கு எப்போ போக முடியும்? जब எப்போ जब देहभान छोड़ दे। எப்போ தேகாபிமானத்தை விட்டுடுவீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. इस समय सब आत्माएं तमो प्रधान है। இந்த நேரத்துல எல்லா ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக இருக்காங்க. क्या என்ன? तमो प्रधान है, इसलिए ऊंची स्टेज में उड़ ही नहीं सकती। தமோ பிரதானமா இருக்காங்க, அதனாலதான் உயர்ந்த ஸ்டேஜ்ல பறக்கவே முடியாது. ऊंची स्टेज में उड़ नहीं सकती உயர்ந்த ஸ்டேஜ்ல பறக்க முடியாது. तो ऊंचे से ऊंचे धाम में जा नहीं सकती। क्यों அதாவது அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்துக்கு போகவும் முடியாது. नहीं जा सकती? ஏன் போக முடியறது இல்ல? क्योंकि जो शरीर रूपी जो देह रूपी मिट्टी है, அதாவது शरीर ரூபமான மண்ணு, தேக ரூபமான மண் என்ன இருக்கு, इसका वजन हमको அதோட பாரம் நமக்கு खींच लेता है। இழுத்துக்குது. देह का संबंध, தேகத்தினோட உறவு, देह के पदार्थ, தேகத்தினோட பொருள், अपनी देह का आकर्षण, தன்னோட தேகத்தினோட அந்த ஈர்ப்பு, पराई देह का आकर्षण, மத்தவங்களோட தேகத்தினோட ஈர்ப்பு, वो खींचता रहता है। அது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ये नॉलेज बाप ही आकर के देते हैं। இந்த நாலேஜ் அப்பா தான் வந்து கொடுக்கறாங்க. क्या என்ன? ये कौन उड़ के पहले पहुंचेंगे? हैं? யாரு ஃபர்ஸ்ட் பறந்து போகுவாங்கன்னு? कौन पहुंचेंगे? யாரு ஃபர்ஸ்ட் போய் சேருவாங்க? मेरा चाचा, मेरा नाना, मेरा काका, मेरा ताऊ, मेरा मकान। என்னோட சித்தப்பா, என்னோட மாமா, என்னோட அங்கிள், என்னோட வீடு, हैं? मेरा बैंक बैलेंस। என்னோட பேங்க் பேலன்ஸ். जिनकी बुद्धि में ये रखा रहेगा, யாரோட புத்தில இந்த விஷயங்கள் இருக்குமோ वो पहले पहुंचेंगे। அவங்க ஃபர்ஸ்ட் போய் சேருவாங்களா? या नष्टो मोहा, இல்லன்னா நஷ்டோ மோகா, स्मृति लब्धा पहले पहुंचेंगे। ஸ்மிருதி லப்தா, இந்த மோகத்தை நஷ்டப்படுத்திக்கிறது, பிறகு அந்த நினைவை அடையுது. சோ இப்படிப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் போய் சேருவாங்களா? मेरा तो एक बाप, दूसरा न कोई। எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. तो ये नॉलेज बाप के ही पास है। அதாவது இந்த நாலேஜ் அப்பா கிட்ட தான் இருக்குது. क्या? என்ன? कौन सी नॉलेज? எந்த நாலேஜ்? नष्टो मोहा स्मृति लब्धा बनाती है। எந்த நாலேஜ் நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா ஆக்குதோ அந்த நாலேஜ். बाप है ज्ञान का सागर। அப்பா இருக்காங்க, அன்பு கடல். कोई पानी की बात नहीं है। இது தண்ணியினோட விஷயம் ஒண்ணும் இல்ல. क्या? என்ன? पानी को बिलोने से कोई मक्खन, இப்போ தண்ணிய மந்தன பண்றதுனால வெண்ணெய் सार नहीं निकलता है। சாரம் ஒண்ணு கிடைக்கிறது இல்ல. पानी का पानी ही रहेगा। தண்ணி தண்ணியாகவே தான் இருக்கும். ये तो क्षीर सागर में दिखाते हैं। இத எப்படின்னா இந்த பாலு கடல்ல காமிக்கிறாங்க. कहते नारायण भगवान சொல்றாங்க நாராயண் பகவான் और क्षीर सागर में पड़ा हुआ है। பிறகு பாலு கடல்ல கிடைக்கிறாங்க. तो जो ज्ञान का सागर है, அதாவது ஞான கடல் யார் இருக்காங்களோ वो पानी की बात नहीं है। அது தண்ணியினோட விஷயம் இல்ல. वो तो ज्ञान रत्नों का भंडार है। அவங்க ஞான ரத்னங்களினோட பண்டாரமா இருக்காங்க. उनमें नॉलेज है। அவங்களுக்குள்ள நாலேஜ் இருக்குது. नॉलेज पानी को नहीं कहा जाता। நாலேஜ் தண்ணிக்கு சொல்லுறது இல்ல. क्या? पानी को कितना भी मत हो, தண்ணிய எந்த அளவுக்கு வேணும்னாலும் மந்தன பண்ணுங்க, उसमें कोई सार निकलने वाला அதுல சாரம் வெளியே படக்கூடியது नहीं है। இல்ல. तो पानी नदियों में होता है।
அப்போ தண்ணி நதிகள்ல இருக்கும், पानी पोखरों में होता है, தண்ணி அந்த போக்குறா அதுல இருக்கும் அப்படின்னா அது கூட सागर குளம். में पानी होता है, கடல்ல கூடயும். लेकिन ज्ञान सागर में पानी नहीं है. அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, ஞான கடல்ல தண்ணி இல்ல. जैसे मनुष्य को बैरिस्ट्री आदि की नॉलेज होती है, இந்த ஞான கடல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பேரிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ऐसे ही அதே மாதிரி बाप को भी नॉलेज है. அப்பாக்குள்ளயும் நாலேஜ் இருக்கு. इस नॉलेज के लिए ऋषि मुनि आदि सब कहते थे இந்த நாலேஜ்காக ரிஷி முனிகள் எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, कि हम रचयिता और रचना के आदि मध्य अंत को नहीं जानते. நாங்க படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடை கரைய பற்றி நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ये नॉलेज तो இந்த நாலேஜ் एक रचयिता ही जाने, ஒரு படைப்பவருக்கு தான் தெரியும். ऋषि मुनि सब ரிஷி முனிகள் नेति नेति कहते गए. எல்லாருமே நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. हम उसका आदि मध्य अंत नहीं जानते. நமக்கு அவரோட முதல் இடை கரைய பற்றி தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. तो कौन जानता है? அதாவது அப்போ யாருக்கு தெரியும்னு கேக்குறாங்க. जो रचयिता है वो ही जानता है. யாரு படைப்பவரோ அவங்களுக்கு தான் தெரியும். बीज को रचयिता कहा जाता है, விதைக்கு படைப்பவர்னு சொல்லப்படுகிறாங்க. झाड़ को रचना कहा जाता है. மரத்துக்கு படைப்பவர்னு சொல்லப்படுகிறாங்க. तो सृष्टि रूपी झाड़ के 500-700 करोड़ पत्ते सब விதைக்கு படைப்பவர்னு சொல்றாங்க, மரத்துக்கு படைப்புன்னு சொல்லப்படுகிறாங்க. இந்த சிருஷ்டி ரூபமான மரத்துல 500 கோடி 700 கோடி रचना हो गई அவங்க படைப்பாயிட்டாங்க. और बीज பிறகு விதை रचयिता हुआ. படைப்பவர் ஆயிட்டாங்க. तो झाड़ का बीज रूप भी वो ही है. அதாவது மரத்தினோட விதை கூடயும் அவங்க தான் ஆயிட்டாங்க. कौन? யாரு? जो रचयिता है. யாரு படைப்பவர் ஆயிருக்காங்க. सृष्टि की आदि मध्यंत का नॉलेज சிருஷ்டினோட முதல் இடை கரையினோட நாலேஜ் या इस ड्रामा की नॉलेज उनमें है, இல்லனா இந்த டிராமாவினோட நாலேஜ் அவங்களுக்குள்ள இருக்குது. उनमें क्यों कहा? அவங்களுக்குள்ள நீ சொன்னாங்க, उसमें है ऐसे क्यों नहीं कहा? அவருக்குள்ளன்னு சொல்லி ஏன் சொல்லல? क्योंकि ये माँ के तरफ से उनको बोल रहा है, क्योंकि दो आत्माएं हैं. ஏன்னா ரெண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க. क्या? என்ன? एक सुप्रीम सोल और एक ஒருத்தர் சுப்ரீம் சோல், பிறகு இன்னொருத்தரு जिसमें प्रवेश करता है யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்க? मनुष्य शक्ति का बाप. மனித சிருஷ்டிக்கு அப்பா. तो जब आए ही हैं அதாவது எப்போ வந்திருக்காங்கன்னா तो सुनावेंगे ही. அப்போ சொல்லதான் செய்வாங்க. क्या? என்ன? सृष्टि के आदि मध्य अंत की சிருஷ்டினோட முதல் இடை கரையினோட नॉलेज सुनावेंगे. நாலேஜ சொல்லுவாங்க. कोई भी मनुष्य को सृष्टि की आदि मध्य अंत की नॉलेज नहीं है. எந்த மனிதனுக்கு கூடயும் சிருஷ்டினோட முதல் இடை கரையினோட நாலேஜ் இல்லன்னு சொல்றாங்க. जो भी 500-700 करोड़ मनुष्य सृष्टि के पत्ते हैं, ஏதெல்லாம் 500 கோடி 700 கோடி மனித சிருஷ்டினோட எல்லைகள் இருக்குது. सृष्टि झाड़ के पत्ते हैं, சிருஷ்டினோட மரத்தினோட எல்லைகள் இருக்கு. उनमें किसी को ये नॉलेज नहीं है. அதுல யாருக்குமே இந்த நாலேஜ் இல்லன்னு சொல்றாங்க. अभी तुमको मिली. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. अभी माने कभी, இப்போ அப்படின்னா எப்போ? संग में भी कभी. சங்கமத்திலையும் எப்போ? 76 76லயா? 76 में
76ல अभी वो नॉलेज तुमको मिली है, இப்போ அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. तो तुम इस नॉलेज से அதாவது நீங்க இந்த நாலேஜ் மூலமாக मनुष्य से देवता बनते हो. மனிதர்லிருந்து தேவதைகளாக ஆகுறீங்க. नॉलेज पाकर के फिर प्रारब्ध पाते हो. நாலேஜ் அடைஞ்சு பிறகு பிராரப்த் அப்படின்னா அந்த பிராப்தியை எடுத்துக்கிறீங்க. वहाँ फिर इस नॉलेज की दरकार नहीं रहेगी. அங்க பிறகு இந்த நாலேஜினோட அவசியம் இருக்காது. कहाँ? இங்க जो भी स्वर्णिम संगम युग होगा अथवा जो भी सतयुग होगा या ஏதெல்லாம் ஸ்வர்ணிம சத்யுகம் இருக்கோ இல்லைன்னா சங்கம் யுகம் இருக்குமோ त्रेता होगा அந்த திரேதா இருக்குமோ या भी जो भी स्वर्ग की दुनिया होगी वहाँ तुमको इस नॉलेज की दरकार அப்படின்னா அங்க எதனா ஸ்வர்க்கம் இருக்குதோ அங்க உங்களுக்கு இந்த நாலேஜினோட அவசியம் नहीं रहेगी. இருக்காது. ऐसे नहीं அப்படி இல்ல कि देवताओं में यह ज्ञान नहीं है தேவதைகள்ல இந்த நாலேஜ் இல்ல என்ற விஷயம் இல்ல. तो कहेंगे कि वो तो इडियट है. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படும் என்னன்னா அவங்க இடியட்டா இருக்காங்க, முட்டாளா இருக்காங்க. बल ये ज्ञान नहीं है, பாபா சொல்றாங்க பலே இந்த ஞானம் இல்ல, लेकिन ஆனா इस ज्ञान का सार उनकी बुद्धि में बैठ जाता है कि मैं आत्मा हूँ. இந்த ஞானத்தினோட சாரம் அவங்களோட புத்தில உட்கார்ந்துடுது, நான் ஆத்மா இருக்கேன்னு. जब तक मैं आत्मा ये कांस्टेंट बुद्धि में न बैठे எப்ப வரைக்கும் நான் ஆத்மா இருக்கேன் இந்த விஷயம் கான்ஸ்டன்டாக எப்ப வரைக்கும் புத்தில உட்கார்றது இல்லையோ तब तक न शांति धाम वापस जा सकते हैं அப்ப வரைக்கும் சாந்தி தாமத்துக்கு கூடயும் திரும்பி போக முடியாது. और न பிறகு सुख धाम जा सकते. சுகதாமத்துக்கு கூடயும் போக முடியாது. तो वो देवताएं तो नॉलेज से पद प्राप्त कर लेते हैं. அதாவது அந்த தேவதைகள் நாலேஜ் மூலமாக பதவியை அடைறாங்க. बाप को पुकारते हैं कि हे बाबा आओ. அப்பாவை கூப்பிடதா செய்யறாங்க, ஹே பாபா வாங்க. उसके लिए हमको रास्ता बताओ. இதுக்காக நமக்கு வழிய காமிங்க. पतित से पावन बनने के लिए பதித்தரிலிருந்து பாவனமாக ஆகிறதுக்காக आकर के रास्ता बताओ, வந்து வழிய காமிங்க. क्योंकि जानते नहीं है. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, अभी तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும். कि हम आत्माएं ஆத்மாக்களா இருக்கிற நாம इस सृष्टि की रहने वाली नहीं है. இந்த சிருஷ்டில இருக்கக்கூடியவங்க இல்ல. कौन आत्मा है? எந்த ஆத்மாக்கள்? तुम जानते हो. உங்களுக்கு தெரியும். तुम किससे कहा जाता है? உங்களுக்குன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो सन्मुख बैठने वाले होते हैं, ईश्वर के सन्मुख बैठ करके पढ़ते हैं. யாரு நேர்முகத்துல உட்காரக்கூடியவங்க இருக்காங்க, ஈஸ்வரனோட நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்கிறாங்க. उनसे कहा गया कि तुम जानते हो அவங்களுக்கு சொன்னாங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும் कि हम आत्मा यहाँ की रहने वाली नहीं है. ஆத்மாக்களா இருக்கிற நாம இங்க இருக்கக்கூடியவங்க இல்ல. कहाँ की रहने वाली है? எங்க இருக்கக்கூடியவங்க? हम आत्माएं माने कितनी आत्माएं? நாம ஆத்மாக்கள் அப்படின்னா எத்தனை ஆத்மாக்கள்? 4.5 लाख आत्माएं जो आत्म की स्थिति को प्राप्त करती है. 4 லட்சம் ஆத்மாக்கள் யாரு ஆத்மிக ஸ்திதியை அடையறாங்க. और बाकी सब देहवानी. மற்றபடி எல்லாருமே தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. इसलिए वो देहधानी देह के भान में रहने वाले அதனாலதான் அந்த தேக அபிமானிகள் தேகத்தினோட அபிமானத்துல இருக்கக்கூடியவங்க वो पुरुषार्थ नहीं करते कोई. அவங்க ஒண்ணு கம்ப்ளீட்டாக புருஷார்த்தம் செய்யறது கிடையாது. आत्म की स्थिति में रहने का. और तुम ஆத்மிக ஸ்திதியில இருக்கிறதுக்கானது. பிறகு நீங்க तुम पुरुषार्थ करते हो. நீங்க புருஷார்த்தத்தை செய்றீங்க. तो तुम जानते हो हम आत्मा यहाँ की रहने वाली नहीं है. அதாவது உங்களுக்கு தெரியும் நாம ஆத்மாக்கள் இங்க இருக்கக்கூடியவங்க இல்ல.
हम आत्माएं परम धाम अथवा शांति धाम से आई है, ये तो ஆத்மாக்களா இருக்கிற நாம பரந்தாமம் இல்லைன்னா சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்க கூடியவங்க. तुम जानते हो, இத பற்றி உங்களுக்கு தெரியும். तुम्हारी बुद्धि में फिक्स बैठ जाता है हम कहाँ से आए हैं. உங்களோட புத்தில பிக்ஸ் ஆக உட்கார்ந்துடுது நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம். शांति धाम से आए. சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கோம். वहाँ आत्माएं शांत में रहती है. அங்க ஆத்மாக்கள் அமைதியாக இருப்பாங்க. यहाँ आई है पाठ बजाने के लिए. இங்க வந்திருக்காங்க பாட்ட செய்யறதுக்காக. पुराना शरीर பழைய சரீரம் आयरन एज में हो जाता है. ஐரன் ஏஜ்ல ஆயிடுது. இந்த கலியுகத்துல இந்த இரும்பு போல யுகத்துல பழைய சரீரம் ஆயிடுது. तो कहते हैं पुरानी कलयुगी दुनिया. இதுக்கு சொல்லப்படுகிறது பழைய கலியுகிய உலகம். तो जरूर ये दुनिया नई भी थी. கண்டிப்பாக இந்த உலகம் புதுசா கூடயும் இருந்தது. अभी ये दुनिया இப்போ இந்த உலகம் पुरानी हो गई है. பழசாயிடுச்சு. वो नई दुनिया कब थी அந்த புது உலகம் எப்போ இருந்தது, और कौन राज्य करते थे, பிறகு யாரு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, ये कोई जानते नहीं. இத பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. और तुमने अभी बाप द्वारा जाना है. பிறகு நீங்க இப்போ அப்பாவுக்கு அப்பா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. एकदम जब नई दुनिया होती है सतो प्रधान, முழுமையாக எப்போ புது உலகம் இருக்குமோ சத்தோ பிரதானமாக, तो उसमें कौन राज्य करते थे, அதுல யாரு ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, लक्ष्मी नारायण राज्य करते थे. லக்ஷ்மி நாராயணர்கள் ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. और बाप है ज्ञान का सागर. பிறகு அப்பா இருக்காங்க ஞானக்கடல். पुकारते भी है कि हे बाबा आकर के கூப்பிடவும் செய்றாங்க, ஹே பாபா வந்து हमारे दुख हरो நம்மளோட துக்கத்தை தூரம் பண்ணுங்க, और सुख शांति பிறகு சுகம் சாந்தி दो. கொடுங்க. मनुष्य तो न आत्मा को जानते हैं न परमात्मा को जानते हैं. மனிதர்களுக்கு ஆத்மா பற்றியும் தெரியாது, பரமாத்மா பற்றியும் தெரியாது. बल सन्यासी बड़े बड़े सोने चांदी के सिंहासन पर बैठते. பலே சன்னியாசிகள் பெரிய பெரிய தங்கம் பிறகு வெள்ளியினோட சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க. काहे के सिंहासन पर, எந்த சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க, सोने के सिंहासन पर बैठेंगे. தங்கமான சிம்மாசனத்து மேல உட்காருவாங்க. और பிறகு चांदी के सिंहासन पर बैठेंगे. வெள்ளியினோட சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க. परंतु जानते कुछ भी नहीं. ஆனா யாருக்குமே ஒண்ணு தெரியாது. उनकी அவங்களோட कंपटीशन में फिर राजाएं आती तख्त पर बैठने वाले. அவங்களோட காம்படிஷன்ல ராஜாக்கள் எல்லாருமே சிம்மாசனத்துல உட்காரக்கூடியவங்க. उन राजाओं को भी अपना कितना अभिमान रहता है. அந்த ராஜாக்களுக்கு கூடயும் தன்னோட அபிமானம் எந்த அளவுக்கு இருக்கும். वो राजाएं भी जो तख्त बनाते हैं அந்த ராஜாக்கள் கூடயும் எந்த சிம்மாசனத்தை உருவாக்குறாங்களோ बहुत कीमती ரொம்ப எப்படின்னா காஸ்ட்லியானது, तख्त बनाते. ரொம்ப காஸ்ட்லியான சிம்மாசனத்தை ரெடி செய்யறாங்க. 25 अप्रैल 1967 की वाणी का दूसरा पेज. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, इन सबका है यह मिथ्या अभिमान. இது எல்லாமே உங்களோட பொய்யான அபிமானம் ஆயிருக்கு. क्या என்ன, कि आर्टिफिशियल सोने और चांदी के तख्त बनवाते हैं ஆர்டிபிஷியல் தங்கம் பிறகு வெள்ளியினோட சிம்மாசனத்தை உருவாக்குறாங்க. और उनके ऊपर பிறகு அது மேல बैठते हैं. உட்கார்றாங்க. इनका तो है मिथ्या अभिमान. இவங்கள்தா இருக்குது பொய்யான அபிமானம். और तुम्हारा பிறகு உங்களோடது है? तुम्हारा कौन सा अभिमान है? உங்களோடது எந்த அபிமானமா இருக்கு? मिथ्या माने झूठा.
மித்தியான்னா பொய்யானது, अभिमान है, झूठे अभिमान में, और तुम्हारा है सच्चा अभिमान। क्या என்னன்னா அவங்கள்தான் இருக்குது பொய்யான அபிமானம், பிறகு உங்களோடது உண்மையான அபிமானம். என்ன உண்மையான அபிமானமா இருக்கு? सच्चा अभिमान है? பாபா கேக்குறாங்க, உண்மையான அபிமானம் என்ன இருக்குது? है? तुमको कौन सा तखत मिलता है? உங்களுக்கு எந்த சிம்மாசனம் கிடைக்குது? है? तुमको वास्तव में सोने चांदी का तख्त मिलता है क्या? உங்களுக்கு வாஸ்தவத்துல தங்கம் பிறகு வெள்ளியினோட சிம்மாசனம் கிடைக்குதா? उनको आर्टिफिशियल सोने चांदी का तख्त मिलता है। அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் தங்கம் பிறகு வெள்ளியினோட சிம்மாசனம் கிடைக்குது. और तुमको பிறகு உங்களுக்கு तख्त पर बैठ के राज्य किया जाता है। சிம்மாசனத்து மேல உட்கார்ந்து ராஜ்யத்தை செய்யப்படுகிறது. वो सन्यासी भी जो सभा को कंट्रोल करते हैं, அந்த சன்னியாசிகள் கூடயும் சபைய கண்ட்ரோல் என்ன செய்யறாங்களோ बैठते हैं, எது மேல உட்கார்றாங்க? तख्त पर बैठते हैं, सिंहासन पर बैठते हैं। இந்த தக்த் பிறகு சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க. वो राजा भी सिंहासन पर बैठता है। அந்த ராஜாக்கள் கூடயும் சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க. आधार लेता है ना, ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா? राज्य चलाने के लिए किसका आधार लेता है? ராஜ்யத்தை நடத்துறதுக்காக யாரோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க? तख्त पर बैठता है, சிம்மாசனத்து மேல உட்கார்றாங்க. तो उनका तो झूठा अभिमान है। அப்ப அவங்களோடதாயிடுச்சு பொய்யான அபிமானம். और तुम्हारा பிறகு உங்களோடது सच्चा अभिमान। ये உண்மையான அபிமானம். कैसे இது எப்படி? है? नहीं, இல்ல, मैं आत्मा हूँ के शरीर पर बैठ करके ये सारी हाँ, तुम्हारा है अकाल तख्त। ஆமா உங்களோடதா இருக்குது அகால் தக்த். क्या என்ன? तुम्हारा तख्त कैसा है? உங்களோட சிம்மாசனம் எப்படி இருக்குது? अकाल तख्त, जिसको काल அகால் தக்த் அப்படின்னா அதுக்கு காலம், खा नहीं सकता। அதுக்கு அத காலம் சாப்பிட முடியாது. सोना है, இப்போ தங்கம் இருக்குது. सोना जब अग्नि में जलाया जाता है तो सोना नष्ट होता है क्या? இப்போ தங்கத்தை எப்போ அக்னில அந்த தீல எரிக்கப்படுகிறதோ அப்போ தங்கம் நஷ்டமாகுதா? उसमें जो दूसरा अलाव बत्तर पड़ा होगा, அதுல மத்த அலாவ் அப்படின்னா அலாய் இந்த இது இருக்கோ இல்லையா, அந்த கலப்படம் எல்லாம் இருக்கோ இல்லையா, அது போயிடும். वो खाद जलेगी लेकिन सोना नहीं जलता। அந்த கலப்படம் எரிஞ்சு போயிடும், ஆனா தங்கம் எரிஞ்சு போகாது. तो तुम अकाल तख्त के वासी हो। அதாவது நீங்க அகால் தக்த் வாசி ஆயிருக்கீங்க. और वो अकाल तख्त, वो सिख लोग तो कहते हैं, அந்த அகால் தக்த் அந்த சிக்கு ஜனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, अकाल तख्त पर पुलिस पहुंच नहीं सकती। அந்த அகால் தக்த் இருக்கு இல்லையா, அங்க போலீஸ் போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா? वो तो काठ का तख्त बना दिया। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மரத்திலிருந்து ரெடி பண்ணிருக்கிற சிம்மாசனத்தை வச்சுட்டாங்க. काहे का बनाया है? எதோடது ரெடி பண்ணிருக்காங்க? काठ, काठ, काठो नहीं, काठ माने लकड़ी का। காட்டுனா பாபா சொல்றாங்க, காட்டுனா அந்த கட்டை இருக்கும் இல்லையா. तुम्हारा तख्त कोई कठबुद्धि नहीं है। உங்களோட சிம்மாசனம் மரக்கட்டை ஒண்ணு இல்ல. क्या? என்ன? तुम्हारा तख्त तो உங்களோட சிம்மாசனம் चैतन्य बुद्धि है। சைத்தன்ய புத்தியா இருக்குது.
कौन है अकाल तख्त? யாரா இருக்காங்க அகால் தக்த்? जिसको कोई काल யாருக்கு எந்த காலம் கூடயும் खा नहीं सकता। சாப்பிடவே முடியாது. नैया डोलेगी அந்த लेकिन डूबेगी नहीं। அந்த படகு ஆடும் அசையும் ஆனா மூழ்காது. तो कौन सी नैया है? எந்த படகாச்சு? कोई शरीर रूपी नैया है। ஏதோ சரீர ரூபமான படகு இருக்குது. सोने की भी है तो फिर चांदी की भी है। தங்கத்து கூடையும் இருக்குது, அப்போ பிறகு வெள்ளிது கூடையும் இருக்குது. सोने की नैया क्या नाम क्या दिया है? அந்த தங்கமான இது படகு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரை கொடுத்திருக்காங்க? चंद्रकांत वेदांत। சந்திரகாந்த் வேதாந்த். जब जहाज डूबता है எப்போ படகு மூழ்கி போகுதோ क्या என்ன? तो कोई बड़े बड़े जहाज डूबने लगते हैं। ஜஹாஜனா கப்பல். எப்போ கப்பல் மூழ்குதோ, அப்போ பெரிய பெரிய கப்பல் எப்போ மூழ்குதோ அப்போ तो क्या करते हैं? அப்ப என்ன செஞ்சிடுறாங்க? छोटी छोटी नवैया சின்ன சின்ன படகு இருக்கும் இல்லையா, அத सागर में डाल देते हैं। கடல்ல போட்டுடுறாங்க. उनमें भी कोई मुख्य नवैया होती होगी। அதுல கூடயும் முக்கியமான இந்த படகு இருக்கோ இல்லையா? है जिस नवैया का गायन है, அந்த படகுக்காக மகிமை இருக்குது. नैया डोलेगी लेकिन डूबेगी। அந்த மகிமை, அந்த ஒரு படகு ஆடும் அசையும் ஆனா மூழ்காது. वो नवैया तो और धर्मों की आधार बनती है। அந்த படகுகள் மத்த மத்த தர்மங்களினோட ஆதாரமாகுது. और जो तुम्हारी नवैया है பிறகு உங்களோட படகு என்ன இருக்கு? वो नवैया डूबने वाली அந்த படகு மூழ்கக்கூடியது नहीं है। இல்லன்னு சொல்றாங்க. तो उनका तो मिथ्या अभिमान है। அதாவது பாபா சொல்றாங்க அவங்களோடது பொய்யான அபிமானமா இருக்கு. और तुम्हारा பிறகு உங்களோடது सच्चा अभिमान है। உண்மையான அபிமானமா இருக்கு. उनमें आत्माभिमान तो है नहीं। அதுல ஆத்மாபிமானம், அவங்களுக்குள்ள ஆத்மாபிமானம் என்றது இல்ல. और तुम्हारे में உங்களுக்குள்ள आत्माभिमान है। ஆத்மாபிமானம் இருக்கு. आत्मा का ज्ञान उनमें नहीं है। ஆத்மாவினோட ஞானம் அவங்களுக்குள்ள இல்ல. वो आत्मा को जानते ही नहीं। அவங்களுக்கு ஆத்மா பற்றி தெரியவே தெரியாது. जब आत्मा को ही नहीं जानते இப்ப அவங்களுக்கு ஆத்மா பற்றியே தெரியாதுன்னா तो फिर परमात्मा को कैसे जानेंगे? அப்போ பரமாத்மா பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? क्या परमात्मा को जानने के लिए पहले किसको जानना जरूरी? பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் யார தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்குது. बच्चा भी जब पैदा होता है குழந்தை கூட எப்போ ஜென்மம் எடுத்துக்குதோ तो पहले किसको जानता है? அப்போ ஃபர்ஸ்ட் எதை தெரிஞ்சுக்கிறது இந்த குழந்தை எதை தெரிஞ்சுக்குது? ஃபர்ஸ்ட் माँ को जानता है ना। அம்மாவை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? बाद में பிறகு बाप को जानता है। அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. तो यहाँ भी आत्मा रूपी बच्चे हैं। அதாவது இங்க கூடயும் ஆத்ம ரூபமான குழந்தைகள் இருக்காங்க. वो पहले किसको जाने? அவங்க ஃபர்ஸ்ட் யார தெரிஞ்சுக்குவாங்க? आत्मा में भी पहली आत्मा कौन जिसको जाने? ஆத்மாக்கள்ல கூடயும் ஃபர்ஸ்ட் ஆத்மா யாரு, யார பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு. उसकी वैल्यू को पहचाने। அவங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். तब परमात्मा बाप को जाने। அப்போ பரமாத்மா அப்பாவை தெரிஞ்சுக்க முடியும். राम बाप आत्मा है कि परमात्मा? ராம் பாப் ஆத்மா இருக்காங்களா இல்லனா பரமாத்மா இருக்காங்களா? आत्मा அப்போ कौन அப்போ ஆத்மா யாரு? है? प्रजापिता वाली आत्मा। பிரஜாபிதா வாலி ஆத்மா. प्रजापिता वाली आत्मा ही तो आत्मा से परमात्मा बनती है।
பிரஜாபிதாவலி ஆத்மா தானே, ஆத்மா சோ பரமாத்மா ஆகுறாங்க. कोई दूसरी आत्मा आत्मा से परमात्मा बनती है क्या? இப்போ மத்த ஆத்மா ஆத்மா சோ பரமாத்மா ஆகுறாங்களா? नहीं। இல்ல. तो आत्मा कौन हुआ? அப்ப ஆத்மா யாரானாங்க? परमात्मा में ज्ञान है या आत्मा में ज्ञान है? பரமாத்மால ஞானம் இருக்கா இல்லன்னா ஆத்மாக்குள்ள ஞானம் இருக்கா? परमात्मा में ज्ञान है பரமாத்மாக்குள்ள ஞானம் இருக்குது. और आत्माओं में, பிறகு ஆத்மாக்களுக்குள்ள चाहे 500 करोड़ में से कोई भी आत्मा उठाओ, இப்போ 500 கோடியில எந்த ஆத்மாவை வேணாலும் எடுத்துக்கோங்க. उनमें किसी में ज्ञान அவங்களுக்குள்ள அப்படின்னா யாருக்குள்ளயும் ஞானம் नहीं है। இல்ல. उनमें पानी है அவங்களுக்குள்ள தண்ணி இருக்கு, लेकिन ஆனா ज्ञान नहीं है। ஞானம் இல்ல. वो जो भी सुनावेंगे அவங்க எதெல்லாம் சொல்வாங்களோ वो सुना हुआ सुनावेंगे। அது கேட்டிருக்கிறது சொல்வாங்க. क्या? என்ன? कोई नई बात नहीं बतावेंगे। எதுவுமே புது விஷயத்த சொல்ல மாட்டாங்க. और बाप பிறகு அப்பா नई नई पॉइंट सुनाते रहते हैं। அப்பா புது புது விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. तो जो आत्मा को भी नहीं जानते, परमात्मा को भी नहीं जानते, அதாவது யாரு ஆத்மாவை கூடயும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, பரமாத்மாவை கூடயும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, माने रचयिता को भी नहीं जानते, அப்படின்னா படைப்பவரை பற்றி கூட யாருக்கு தெரியாது, படைப்பு பற்றியும், और रचना को भी नहीं जानते, படைப்பவர் படைப்பு இவங்கள பற்றி தெரியாது. वो सब है जंगली जानवर। படைப்பை பற்றி, பிறகு படைப்பு பிறகு படைப்பவர் பற்றி தெரியாது. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா காடுல இருக்கக்கூடிய விலங்குகள். उनको जंगली जानवर कहा जाता है। அவங்களுக்கு காடுல இருக்கக்கூடிய விலங்குகள்னு சொல்லப்படுறாங்க. आगे तुम भी नहीं जानते थे, முன்னாடி உங்களுக்கு கூடயும் தெரிஞ்சிருக்கல, माने तुम भी அப்படின்னா நீங்களும் கூடயும் जंगली जानवर थे। நீங்க கூடயும் விலங்குல இருக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தீங்க. बंदर से भी बदतर, குரங்குகளுக்கு ನಾವು கடைசி. वो जंगली जानवर तो बंदर, அந்த காடுல இருக்கக்கூடிய விலங்குகள் குரங்குகள், उन्हें तो बहुत विकार होते हैं, அவங்களுக்குள்ள ரொம்ப விகாரம் இருக்கும். लेकिन तुम ஆனா நீங்க उन बंदरों से भी அந்த குரங்குகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட बदतर बन गए थे। ஹோப்லெஸ் ஆயிட்டீங்க. अभी ज्ञान मिला है இப்போ ஞானம் கிடைச்சிருக்கு, तो समझते हो बरोबर அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க துல்லியமாக हमारी सूरत मनुष्य की थी, நம்மளோட முகம் மனிதர்களோட முகம் மனிதர்களோட முகமாக இருந்தது. लेकिन सीरत ஆனா அந்த லட்சணம் எல்லாம் बंदर की थी। அந்த எப்படி இருந்ததுன்னா குரங்குகள் இருந்தது. अभी बाप ने हमको नॉलेज दी, இப்போ அப்பா நமக்கு ஞானம் கொடுத்திருக்காங்க. तो हम नॉलेजफुल बन गए हैं। அதாவது இப்ப நாம நாலேஜ்ஃபுல் ஆயிட்டோம். रचयिता और रचना का ज्ञान मिला है, படைப்பவர் பிறகு படைப்பினோட ஞானம் கிடைச்சிருக்குது. क्या? என்ன? रचयिता कौन படைப்பவர் யாரா இருக்காங்க? है? राम बाप, ராம் பாப் प्रजापिता। பிரஜாபிதா. और रचना कौन பிறகு படைப்பு யாரா இருக்காங்க? है? फर्स्ट क्लास रचना कृष्ण रचना। फर्स्ट क्लास रचना कृष्ण, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரச்சனா படைப்பு கிருஷ்ணர். और पहली रचना பிறகு ஃபர்ஸ்ட் ரச்சனா गीता माता। கீதா மாதா. तुम जानते हो भगवान हमें पढ़ाते हैं, உங்களுக்கு தெரியும் பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. हमें पढ़ाते हैं, நமக்கு படிக்க வைக்கிறாங்க. उन जंगली जानवरों को नहीं पढ़ाते। அந்த காடுல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு படிக்க வைக்கிறது இல்ல. क्या? என்ன? उनको नहीं पढ़ाते। और
அவங்களுக்கு படிக்க வைக்கிறது இல்ல, பிறகு हमको पढ़ाते हैं। நமக்கு படிக்க வைக்கிறாங்க. तो तुमको तो कितना भारी नशा होना चाहिए। அதாவது உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப அதிகம் போதை ஏறணும். बाबा है ज्ञान का सागर, பாபா இருக்காங்க, ஞானக்கடல். उनमें बेहद का ज्ञान है। तुम किसके पास भी जाओ तो सृष्टि की आदि मध्यंत का ज्ञान तो क्या, அவங்களுக்குள்ள எல்லையருக்கு அப்பாற்பட்ட ஞானம் இருக்குது. நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் போங்க, அவங்களுக்கு கிட்ட. परंतु हम आत्मा क्या चीज है वो भी नहीं जानते। அவங்களுக்கு சிருஷ்டியினோட ஞானம் என்ன, நம்ம ஆத்மா இருக்கிறோம் இது கூடயும் தெரியாது. बाप को याद भी करते हैं அப்பாவை நினைவு கூடயும் செய்றாங்க. कि ये दुख करता, ये सुख करता। துக்கத்தை தூர செய்யக்கூடியவர், சுகத்தை கொடுக்க கூடியவர். फिर दुख हरता कहते हैं, सुख करता कहते हैं। பிறகு துக்கத்தை தூர செய்யக்கூடியவங்க, சுகத்தை கொடுக்க கூடியவங்க. फिर भी ईश्वर को ஆனாலும் ஈஸ்வரனை सर्वव्यापी कह देते हैं। சர்வ வியாபியன்னு சொல்லிடுறாங்க. तो दुखों को हरण करने वाला होगा, அப்போ துக்கத்தை தூர செய்யக்கூடியவங்க, सुख लाने वाला होगा, சுகத்தை கொண்டு வரக்கூடியவங்க. तो कोई मनुष्य रूप में होगा ना, அப்போ ஏதோ ஒரு மனித ரூபத்துல இருப்பாங்க இல்லையா? कोई एक ही होगा ना। ஒருத்தர் தானே இருப்பாங்க. फिर सर्वव्यापी बताई देते हैं। பிறகு சர்வ வியாபியன்னு சொல்லிடுறாங்க. ईश्वर को सर्वव्यापी कह देते हैं। ஈஸ்வரனை சர்வ வியாபியன்னு சொல்லிடுறாங்க. ड्रामा अनुसार उनका भी कोई दोष नहीं है। டிராமா அனுசாரமாக அவங்களது கூடயும் எந்த தோஷமும் இல்ல. क्यों? ஏன்? उनका दोष क्यों नहीं है? அவங்களோட தோஷமே இல்ல. है? जो ईश्वर को तेरे में मेरे में ஈஸ்வரனை உனக்குள்ள எனக்குள்ள देहधारी गुरुओं में व्यापी बताई देते हैं, தேகதாரி குருக்களுக்குள்ள பரவிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. समझ लेते हैं, புரிஞ்சுக்கிறாங்க. सर्वव्यापी समझ लेते हैं तो उनका दोष नहीं है। சர்வ வியாபியன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்ப அவங்களோட தோஷம் இல்லையா? है? उनका दोष इसलिए नहीं है அவங்களோட தோஷம் ஏன் இல்லைன்னா कि उनको भी माया என்ன அவங்களுக்கு கூடயும் மாயா बरगलाती है। எப்படி என்ன புத்தி கெடுத்துடுது. माया बिल्कुल ही तमो प्रधान तुच्छ बुद्धि बनाई देती है। மாயா முழுமையாக தமோ பிரதானம் தாழ்ந்த புத்தி ஆக்கிடுது. भक्ति பக்தி अर्थात दुर्गति में अभिमान में पड़े हुए हैं। அப்படின்னா துர்கதி அபிமானத்துல கிடைக்கிறீங்க. उनको कुछ भी पता नहीं पड़ता है அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல कि हम दुर्गति में पड़े हुए हैं। நாங்க துர்கதியில இருக்கிறோம்னு. बाप समझाते हैं, அப்பா புரிய வைக்கிறாங்க. तुम तो बुलाते हो कि हम दुर्गति में पड़े हैं, நீங்க கூப்பிடுறீங்க நம்ம துர்கதியில இருக்கிறோம்னு. आकर के सदगति करो। வந்து சத்கதிய கொடுங்க. तो जब बुलाते रहे 63 जन्म, இப்போ 63 ஜென்மத்திலிருந்து கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். तो फिर अपन को दुर्गति में क्यों नहीं समझते? அப்போ தன்னை துர்கதியில இருக்கிறோன்னே அப்படி நினைச்சுக்கிறது இல்ல. है? 63 जन्म बुलाया, 63 ஜென்மம் கூப்பிட்டீங்க, अभी आए हुए हैं, இப்போ வந்திருக்காங்க. तो बाप को सर्वव्यापी समझे हुए हैं अभी भी। அதாவது அப்பாவை இப்போவும் சர்வ வியாபின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ माया के बरगलावे में है। மாயா மாயா என்ன अपन மாயா என்ன இது தலை கிடைக்குதோ கெடுத்துடுதோ அதுலயே அதோட பிரபாவத்துல இருக்காங்க. को दुर्गति में समझते नहीं है। தன்னை துர்கதியில இருக்கிறோன்னு நினைச்சுக்கிறது இல்ல. कि हमारी बुद्धि
इतनी तामसी बन गई है कि बाप आया हुआ है तो भी अब நம்மளோட புத்தி எந்த அளவுக்கு தமசி ஆயிடுச்சுன்னா அப்பா வந்திருக்காங்க அப்பவும் நம்மளோடது पहचान नहीं पाते। அப்பவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதில்ல। अभी बाप ने तुमको तो समझाया है, இப்போ அப்பா உங்களுக்கு புரிய வச்சிட்டாங்க, तो तुम फील करते हो அப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க कि बरोबर भक्ति दुर्गति है। துல்லியமாக பக்தி துர்கதியானதா இருக்கு। तब तो पुकारते हैं कि आकर के पति से पावन बनाओ। அப்பதானே கூப்பிடுறாங்க, வந்து துர்கதி பத்தியில இருந்து பாவனமாக ஆக்குங்க। परंतु जब तक ज्ञान नहीं है, ஆனா எப்ப வரைக்கும் ஞானம் இல்லையோ, ज्ञान न होने के कारण दुर्गति को ही अच्छा समझते हैं। ஞானம் இல்லாத காரணத்தினால துர்கதியதான் நல்லதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க। क्योंकि कीड़ों को दुर्गति में ही ஏன்னா புழுகளுக்கு துர்கதியில தான் सुख भासता है, சுகம் அனுபவம் ஆகுது, गंध में ही उनको अच्छा लगता है। அழுக்குல தான் அவங்களுக்கு இஷ்டமாகுது। ये भी जैसे कीड़े हैं, இது கூட எப்படின்னா புழுகள் போல। बाप तो आते हैं गंध से निकालने, அப்பா வந்திருக்காங்க, அப்பா வராங்க அழுக்குல இருந்து எடுக்கிறதுக்காக। दुब्बड़ में फंसे हुए हैं। அந்த புத குழியில அதுல மாட்டிருக்கீங்க। दलदल होती है ना, அந்த புத குழி இருக்கு இல்லையா, जितना निकलने की कोशिश करते हैं उतना எவ்வளோ வெளியில வர்றதுக்காக முயற்சி செஞ்சாலும் और नीचे डूबते जाते हैं। அதுல என்ன ஆகுதுன்னா இன்னமும் கீழே மூழ்கிட்டே போறாங்க। क्या उनको बेचारों को पता ही नहीं है तो क्या करेंगे? இப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா பாவம் என்ன செய்வாங்க? दुब्बड़ में फंसे पड़े हैं। அந்த புத குழியில அவங்க மாட்டிருக்காங்க। फिर ऐसे दुब्बड़ में फंसे हुओं को निकालना ही बड़ा मुश्किल हो जाता है। இப்படி யாரு புத குழியில மாட்டிருக்காங்களோ இப்படிப்பட்டவங்களை எடுக்கிறதையே ரொம்ப கஷ்டமாயிடுது। कितना भी उनको समझाओ, அவங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் निकाल करके आधा पौना तक ले आओ, அவங்கள எடுத்து பாதி இல்லைன்னா முக்கால் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்தாலும் फिर भी ஆனாலும் हाथ छोड़ा करके आखिरी கைய விட வச்சு गिर ही पड़ते हैं। மறுபடியும் போய் விழுந்துடுறாங்க। கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டாலும் கைய விட்டு என்ன செய்யறாங்கன்னா திரும்பி போய் வீழ்றாங்க। औरों को भी ज्ञान देते हैं, மத்தவங்களுக்கு கூடயும் ஞானத்தை கொடுக்கறாங்க, सावधान करते हैं, அலர்ட் பண்றாங்க। परंतु माया का थप्पड़ लगने से फिर खुद ஆனா மாயாவினோட அறைய கிடைக்குது, அப்போ खुद डूब जाते हैं। அப்போ சுயம் மூழ்கி போயிடுறாங்க। दूसरों को निकालने की कोशिश करते हैं மத்தவங்களை எடுக்கிறதுக்காக முயற்சிய और பண்றாங்க, खुद गिर पड़ते हैं। பிறகு சுயம் கீழே விழுந்துடுறாங்க। तो ऐसों को निकालने में फिर कितनी मेहनत लगती है। அதாவது இப்படிப்பட்டவங்களை எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டமாகுது, क्योंकि डायरेक्शन के विरुद्ध चलते हैं। ஏன்னா டைரக்ஷனுக்கு விபரீதமாக போகிறாங்க। क्या என்ன बाप जो डायरेक्शन देते हैं उस डायरेक्शन के அப்பா என்ன டைரக்ஷனை கொடுக்கறாங்களோ அந்த டைரக்ஷனுக்கு अनुकूल नहीं चलते और ही அதுக்கு அனுசாரமாக நடக்கிறது இல்ல, இன்னும் विपरीत चलते हैं। விபரீதமாக நடக்கிறாங்க। इसलिए माया से हार खा लेते हैं। அதனாலதான் மாயாயிடமிருந்து தோத்து போயிடுறாங்க। उनको अपना पाप ही अंदर अंदर खाता रहता है। அவங்களுக்கு தன்னோட பாவம் தான் உள்ளுக்குள்ள அது உறுத்திட்டு இருக்கும்। ये भी माया से लड़ाई है ना। இது கூட மாயா கூட யுத்தமா இருக்குது இல்லையா? तुम अभी युद्ध के मैदान पर हो। நீங்க இப்போ யுத்தத்தினோட மைதானத்துல இருக்கீங்க। वो है बाहुबल से लड़ने वाली हिंसक सेना। அதான் இருக்குது பாகுபலம் அப்படின்னா உடல் பலம் மூலமாக யுத்தம் செய்யக்கூடிய இம்சக் சேனா, இம்ச செய்யக்கூடிய சேனை। कौन யாரு? है? दुनिया உலகத்துல ब्राह्मण दुनिया में नहीं है।
பிராமணர்களினோட உலகத்துல இல்லையா? है ब्राह्मण की दुनिया में नहीं है। பிராமணர்களோட உலகத்துல இல்லையான்னு கேக்குறாங்க. बाहुबल से लड़ने वाली हिंसक सेना ब्राह्मणों की दुनिया में भी है या नहीं है? இந்த உடல் பலத்தினோட ஆதாரப்படி யுத்தம் செய்யக்கூடியவங்க பிராமணர்களோட உலகத்துல இல்லையான்னு கேக்குறாங்க. है இருக்காங்க. बाहर की दुनिया की तो बात ही नहीं करते। வெளி உலகத்தினோட பேச்சே பேசுறது இல்ல. वो तो आप मुड़े मर गई दुनिया, वो दुनिया அது எப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம்னா நமக்காக இந்த உலகம் இறந்து போயிடுச்சு. तो हमारी खलास हो गई जब से ज्ञान में आए। நம்ம எப்போலிருந்து ஞானத்துக்கு வந்திருக்கோமோ அப்போலிருந்து அந்த உலகம் நமக்காக முடிஞ்சு போயிடுச்சு. वो है बाहुबल से लड़ने वाली हिंसक सेना। அதான் இருக்குது உடல் பலத்தினோட ஆதாரப்படி யுத்தம் செய்யக்கூடிய இம்சை செய்யக்கூடிய சேனை. और तुम हो सच्चे सच्चे आशिक। பிறகு நீங்க இருக்கீங்க உண்மையான காதலியர்கள். क्या என்ன? आशिक और मासूक होते हैं तो एक दूसरे को காதலன் பிறகு காதலியர் இருப்பாங்கன்னா அவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு इतना प्यार करते हैं कि एक दूसरे की बात पर जान भी देने को அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரனோட பேச்சு என்ன சொல்றாங்களோ அதுக்காக உயிரை கூடயும் கொடுக்கறதுக்காக कुर्बान हो जाते हैं। तो बाप ने क्या बताया? உயிரை அர்ப்பணை செய்யறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க. அதாவது அப்பா இப்ப நமக்காக என்ன சொல்லிருக்காங்க? அப்பா என்ன சொல்லிருக்காங்க இப்போ? बाप ने बताया आत्माभिमानी बनकर रहना है। அப்பா சொல்றாங்க ஆத்மாபிமானியாக இருக்கணும். अपने को देह समझेंगे तो बाहुबल चलावेंगे। தன்னை தேகமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா உடல் பலத்தை யூஸ் பண்ணுவீங்க. जब देह समझेंगे ही नहीं எப்போ தேகத்தை யூஸ் நினைச்சுக்கவே மாட்டீங்க தேகன்னு, तो बाहुबल चलाने की बात அப்போ உடல் பலத்தை யூஸ் பண்ற விஷயம் आती नहीं। வர்றதில்ல. तो तुम राज्य लेते हो अहिंसा से। அதாவது நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்கிறீங்க அஹிம்சை மூலமாக. क्या என்ன? तुम्हारी रूहानी लड़ाई है, உங்களோடது ஆன்மீக யுத்தம் ஆயிருக்கு. तुम्हारी कोई जिस्मानी लड़ाई உங்களோடது சரீரத்துக்கான யுத்தம் नहीं है। இல்ல. और हिंसा भी दो प्रकार की होती है। பிறகு இம்சை கூடயும் 2 விதமான இம்சை இருக்கும். एक है काम कटारी की हिंसा, ஒன்னா இருக்குது காம கட்டாரி இருக்குல்ல, காமத்தினோட கத்தினோட இம்சை. और दूसरी है किसी को मारने पीटने की हिंसा। பிறகு இன்னொன்னா இருக்குது மத்தவங்கள அடிக்கிறது, அந்த ஒரு இம்சை. तुम अभी डबल अहिंसक बनते हो। இப்ப நீங்க டபுள் அஹிம்சக் ஆகுறீங்க. न काम कटारी चलाते हो, நீங்க காம கட்டாரி காமத்தினோட அந்த முள் என்ன இருக்குதோ அத கூட யூஸ் பண்றது இல்ல. और न मारपीट பிறகு அடிக்கிறது எல்லா கூடயும் करते हो। செய்யறது இல்ல. तो यही योग बल की लड़ाई को कोई दूसरे जानते नहीं है। இந்த யோக பலத்தினோட யுத்தம் என்ன இருக்குதோ இத பற்றி மத்தவங்களுக்கு தெரியாது. तुम इस लड़ाई को अच्छी रीति நீங்க இந்த யுத்தத்தை நல்லபடியாக जान गए। தெரிஞ்சுக்கிட்டீங்க. अहिंसा किसको कहा जाता है? அஹிம்சைன்னு சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? यह भी कोई नहीं जानते। இத பற்றியும் யாருக்குமே தெரியாது. भक्ति मार्ग की सामग्री कितनी भारी है। பக்தி மார்க்கத்தினோட இந்த பொருள்கள் எவ்வளவு ஹெவியாக இருக்குது, ரொம்ப அதிகம் இருக்கு. गाते भी है पतित पावन आओ, பாடவும் செய்யறாங்க ஹே பதித்த பாவன் வாங்க. परंतु मैं कैसे आकर के पावन बनाता हूँ ஆனா நான் வந்து எப்படி பாவன ஆக்குறேன் ये कोई जानते नहीं। இத பற்றி யாருக்குமே தெரியாது. गीता में ही भूल कर दी। கீதையிலேயே தவறு பண்ணிட்டாங்க. क्या என்ன? गीता में क्या भूल कर दी? கீதையில என்ன தவறு பண்ணிட்டாங்க? गीता में ये भूल कर दी கீதையில இந்த தவறு பண்ணிட்டாங்க. कि गीता के दिल पर கீதா என்னோட மனது மேல किसकी छाप लगाई थी? யாரோட பிரிண்ட போட்டுட்டாங்க? कृष्ण की छाप लगाई थी। கிருஷ்ணனோட பிரிண்ட போட்டுட்டாங்க. कृष्ण बच्चे को கிருஷ்ண குழந்தைக்கு गीता पति
भगवान बनाई दिए। கீதாபதி பகவானாக ஆக்கிட்டாங்க. तो मनुष्य को भगवान कह दिया। அப்போ மனிதனை போய் பகவானன்னு சொல்லிட்டாங்க. जो मनुष्य है இப்ப யாரு மனிதர்கள் இருக்காங்களோ उसको भगवान बनाई दिए। அவங்கள பகவான் ஆக்கிட்டாங்க. शास्त्र मनुष्यों ने बनाए हैं। சாஸ்திரங்கள் மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்க. शास्त्र कोई भगवान ने சாஸ்திரம் பகவான் ஒண்ணு नहीं बनाए हैं। உருவாக்கல. मनुष्य ही बनाते हैं, मनुष्य ही पढ़ते हैं। மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க, மனிதர்கள் தான் படிக்கிறாங்க. जो देवताएं हैं उनको तो शास्त्र आदि पढ़ने की दरकार भी नहीं है। யாரு தேவதைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு சாஸ்திரம் எல்லாம் படிக்கிற அவசியமும் இல்ல. क्या என்ன? जो देवात्माएं हैं 84 जन्म पक्के लेने वाले हैं। யாரு தேவாத்மாக்கள் இருக்காங்க, 84 ஜென்மங்கள் பக்கா எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க. उनको कोई भी शास्त्र आदि पढ़ने की दरकार அவங்களுக்கு எந்த சாஸ்திரம் எல்லாம் கூடயும் படிக்கிற அவசியம் नहीं है। இல்ல. क्यों? ஏ क्योंकि उनको तो शास्त्रों का सार बताने वाला ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரத்தினோட சாரத்தை சொல்லக்கூடியவங்க बाप मिल गया। அப்பா கிடைச்சிட்டாங்க. जो ज्ञान का सागर है யாரு ஞான கடலா இருக்காங்க. तो शास्त्रों को क्यों पढ़ेंगे? அப்போ ஏன் சாஸ்திரத்தை படிப்பாங்க? और न वहाँ नई दुनिया में कोई शास्त्र होते ही। பிறகு அங்க புது உலகத்துல சாஸ்திரம் ஒண்ணும் இருக்கிறதும் இல்ல. तो भक्ति बिल्कुल अलग चीज है। அதாவது பக்தி முழுமையாக தனியான பொருளா இருக்கு. और ज्ञान பிறகு ஞானம் अलग चीज है। தனியான பொருளா இருக்கு. कहते भी है சொல்லவும் செய்யறாங்க, ज्ञान भक्ति और वैराग्य। சொல்லவும் செய்யறாங்க ஞானம் பக்தி பிறகு வைராகியம். ज्ञान मिलता है तो भक्ति की बातों से ஞானம் எப்போ கிடைக்குதோ அப்போ பக்தியினோட பேச்சுகள் இருந்து वैराग आ जाता है। வைராகியம் வந்துடுது. अगर भक्ति की बातों से वैराग नहीं आया ஒருவேளை பக்தியினோட பேச்சுகள் இருந்து வைராகியம் வரலன்னா तो समझो ज्ञान அப்போ புரிஞ்சுக்கோங்க ஞானம் ज्ञान नहीं बुद्धि में बैठा। புத்தில ஞானம் உட்காரல. पहले ज्ञान मिलता है, ஃபர்ஸ்ட் ஞானம் கிடைக்குது, फिर भक्ति छूटती है। பிறகு பக்தி போயிடுது. भक्ति जब छूट जाती है பக்தி எப்போ போயிடுதோ बुद्धि में से भक्ति की बातें उड़ जाती हैं। புத்தியிலிருந்து பக்தியினோட பேச்சுகள் எப்போ பறந்து போயிடுதோ तो जैसे उन बातों से वैराग அப்போ அதிலிருந்து அந்த விஷயங்களிலிருந்து வைராகியம் वैराग आ गया। வைராகியம் வந்துடுச்சுன்னு. तो तुम जो कुछ इन आंखों से देखते हो அதாவது நீங்க ஏதெல்லாம் இந்த கண்களால பாக்குறீங்க वो सब भस्म होने वाला है। அது எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகக்கூடியதா இருக்கு. ये बुद्धि में ज्ञान बैठ जाता है। இந்த விஷயம் புத்தில ஞானம் உட்கார்ந்துடுது. क्या? என்ன? चाहे मनुष्यों को देखते हैं चाहे वस्तुओं को देखते हैं, இப்ப மனிதர்கள பாக்கலாம் இல்லன்னா பொருள்களை பாக்கலாம், संबंधियों को देखते हैं, உறவினர்களை பாக்குறீங்க, अपने शरीर को देखते हैं, தன்னோட சரீரத்தை பாக்குறீங்க. वो सब அது எல்லாமே क्या होने वाला है? எல்லாமே என்ன ஆக போகுது? सब खलास होने वाला है। எல்லாமே முடிஞ்சு போகுது. ये 5 तत्वों का तामसी शरीर भी இந்த 5 தத்துவங்களினோட தாமசி சரீரம் கூடயும் खलास हो जाएगा। முடிஞ்சு போயிடும். इन सब का वैराग, இந்த எல்லா விஷயத்து மேல வைராகியம், इन सारी चीज पुरानी दुनिया का वैराग, இந்த முழு பழைய சீச்சி உலகத்து மேல வைராகியம். इन आंखों से जो कुछ देखते हो இந்த கண்களால என்னெல்லாம் பாக்குறீங்களோ क्या என்ன वो कुछ भी नहीं रहेगा। அது எதுவுமே இருக்காது. ये सब माया का पसारा है। இது எல்லாமே மாயாவினோட இந்த பரவிருக்கிற விஷயங்கள் ஆயிருக்குது, பாம்பன்ஷோ ஆயிருக்கு. भक्ति मार्ग में भी ये बातें बोली हुई। பக்தி மார்க்கத்துல கூட இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. गो गोचर जहाँ लग मन जाई
सो सब माया जानो भाई। क्या இப்படி சொல்லிருக்காங்க என்ன? ये आंख और जो भी इंद्रियों இந்த கண்கள் பிறகு எதெல்லாம் இந்திரியங்கள் के पहुंचने की चीज है, அது போய் சேர்ற பொருள் இருக்கு இல்லையா? இப்படின்னா இந்த கண்கள் பிறகு இந்திரியங்கள் இது எங்க வரைக்கும் போய் அது ரீச் ஆகுதோ, எங்கெல்லாம் அது போய் சேருதோ, जहाँ तक ये आंखें जाती हैं, எங்கெல்லாம் எங்க வரைக்கும் இந்த கண்கள் போகுதோ, जो कुछ भी हम देखते हैं ஏதெல்லாம் நம்ம பாக்குறோமோ वो सब माया का रूप है। அதெல்லாமே மாயாவோட ரூபமா இருக்கு. आज है இன்னைக்கு இருக்கு, और कल खलास होगा। நாளைக்கு முடிய போகுது. ओम ஓம் சாந்தி.